It's a glad welcome we bring to you this morning, filled with the desires, hopes, and dreams we all share. I welcome our resource person, Mr. Tamil Selian, for a 7th journey of making a robot. Over to Mr. Tamil Selian. Thank you. Good morning, all. So, ma'am, I will tell you which course will be useful for the beginners. There is a course called UiPath Foundation. I don't remember the exact course name. I will check the exact course name and I will put it on the chat when sometime. Okay, Tamil. Okay. Regarding placement. Okay. We will discuss this on end of our session. In the 10th day of our session, we can discuss how you need to prepare for your placements or your actual work in the companies. Okay. So before that, before we entering into today's session, if you have any queries so far till yesterday's session, because whatever we saw in the desktop automation and web automation is that uh, in the real time world also 50% of works will be lies between these two systems, desktop and web based automation. ஸோ இதுல ஏதாவது queries இருந்ததுன்னா வந்து சொல்லுங்க. மோஸ்ட்லி ரியல் டைம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் இது கூட தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இன்னொரு 50% பார்த்தோம் அப்படின்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்றது. ஓகே, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட். அதனால நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எப்படி ஆட்டோமேட் பண்றதுங்கிறத நம்ம இந்த செஷன்ல பார்க்கல. அண்ட் தென் அதுக்கு நமக்கு விர்ச்சுவல் சிஸ்டம்ஸும் வேணும், அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா. ஓகேவா, யார்கிட்டயாவது வந்து விர்ச்சுவல் சிஸ்டம்ஸ் லைக் இப்போ விஎம்வேர் இந்த மாதிரி வந்து அதுல விர்ச்சுவல் டெஸ்க்டாப் யாராவது வச்சிருக்கீங்க, விண்டோஸ் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர்எல்ஸ் உபுண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து விர்ச்சுவல் மெஷின் விஎம்வேர் அந்த மாதிரி வேற ஏதாவது ஆப்ஷன், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா என்ன சொல்லுங்க. நம்ம அதை கூட ஒரு செஷன்ல வந்து ஒரு குவிக் வியூ வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் எப்படி வந்து விர்ச்சுவல் சிஸ்டம்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்றோம். ஸோ ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு ஹை லெவல்ல எல்லாமே வந்து செலக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஆட்டோமேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. செலக்டர் இல்லாமல் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண முடியாது. எந்த ஒரு எலமெண்ட்டையும் நம்ம வந்து நம்ம அந்த எலமெண்ட் வந்து வி கேனாட் ப்ராசஸ், நம்ம கிளிக் பண்ண முடியாது, செலக்ட் பண்ண முடியாது, டைப் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பட் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டோட மெயின் சேலஞ்சே என்ன அப்படின்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல செலக்டர்ஸே கிடைக்காது. ஸோ செலக்டரே இல்லாம நம்ம ஒரு ஆட்டோமேஷன் பர்ஃபார்ம் பண்றது தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுல நம்ம ரெக்கார்டிங்ஸ்ல பார்த்தோம்னா கூட வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டெஸ்க்டாப் வெப் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் இமேஜ் பேஸ்ட் சிட்ரிக்ஸ், நேட்டிவ் சிட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இமேஜ் வச்சு ஆட்டோமேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து டெக்ஸ்ட், ஒரு ஸ்க்ரீன்ல இருக்கிற டெக்ஸ்ட் வச்சு ஆட்டோமேட் பண்றது, அதோடைய பொசிஷன்ஸ் கோஆர்டினேட்ஸ் வச்சு ஆட்டோமேட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் விர்ச்சுவல் அப்ளிகேஷன்ஸ்ல. ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு செஷன்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம வந்து நம்மளோட எக்ஸசைஸா இருக்கட்டும், இல்லை நம்ம ரியல் டைமா நம்மளோட நாலேஜ் அப்ளை பண்றதுக்கு இந்த நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோமோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த மீன் டைம் ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க.
ஓகேவா? நம்ம நேத்து செஷன்ல பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ஸ்கிரேப்பிங் வந்து இஸ் யூஸ்டு ஃபார் எக்ஸ்ட்ராக்ட் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஆர் செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படிங்கிறது எப்பவுமே வந்து நம்ம டேபுலர் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டேபிள் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்லுவோம். செமி ஸ்ட்ரக்சர்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டேபிள் ஃபார்மேட்ல இருக்காது, ஆனாலும் வி கேன் ப்ரெடிக்ட் சம் பேட்டர்ன்ஸ் இல்லையா? நம்ம நேற்று ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து அமேசான் சர்ச் ரிசல்ட் பார்த்தோம், அதே மாதிரி கூகுள் சர்ச் ரிசல்ட். இப்போ நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் சர்ச் ரிசல்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு பேட்டர்ன் வந்து ஹியூமன் பீயிங்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த சேம் பேட்டர்ன்ல வந்து நம்ம ஒரு 2 சாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா யூஐ பாத் ஆல்சோ கேன் ப்ரிடிக்ட் இல்லையா? அந்த ப்ரிடிக்ஷன் இது ப்ரிடிக்ஷன் இது ஓகேவா? அதனால வந்து ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா அது வந்து கரெக்டாகலாம் தப்பாகலாம் இல்லையா? இப்போ வெதர் ப்ரிடிக்ட் பண்றாங்க வந்து நாளைக்கு வந்து ரெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் என்ன இருக்காது, எல்லா டைமும் ரெயின் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது இல்லாம கூட வந்து போகலாம் இல்லையா? ஸோ இது ப்ரெடிக்ஷன் மோரார்லெஸ் வந்து மேட்ச் ஆகும். அதே மாதிரி தான் இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் ஆஃப் டேட்டா இல்லாம மற்ற டேட்டா வந்து நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம 2 சாம்பிள் கொடுக்குறோம். அந்த 2 சாம்பிள் வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா யூஐ பாத் வந்து எல்லா டேட்டாவையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நேற்று பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம யாஹூ ஃபினான்ஸ் பத்தி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? யாஹூ ஃபினான்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டேபிள் வியூ இன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்தது. நம்ம மேனுவலா பார்க்கும்போது அது ஒரு 2 டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்சது. பட் நம்ம அதே வந்து யூஐ பாத்துல வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்று என்ன பண்ணோம்னா இந்த ஓப்பன் அண்ட் தென் வந்து நம்ம வேற ஒரு வேல்யூ எடுக்கும்போது இந்த லாஸ்ட் ரோவோட இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. ஆவரேஜ் வால்யூம் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் டார்கெட் செட் அப்படிங்கிறது வந்து டார்கெட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கல இல்லையா? ஸோ நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம்னா ஓப்பன் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம ஒரு 2 சாம்பிளா நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து எல்லா டேட்டாவும் வந்து நம்மளால வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சது இல்லையா? ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் வந்து மோஸ்ட்லி வந்து கரெக்டா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து தப்பா போகவும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஐ பார்த்த பொறுத்தளவுக்கு டேபிள் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இன்கேஸ் டேபிளா இருக்குது இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணும் யூஐ பார்த்து அப்படின்னா என்டையர் டேபிள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவான்னு கேட்கும். நம்ம நேற்று வந்து ஆக்மி டெஸ்ட் அப்படிங்கிற அந்த வெப்சைட் வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். இன்கேஸ் நமக்கு என்டையர் டேபிள் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபியூ காலம்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் நமக்கு இதுல இருக்குது. அண்ட் தென் இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து இன்கேஸ் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனா இருந்ததுன்னா அட்டாச் ப்ரௌசர் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா இது எடுத்துக்கும். இன்கேஸ் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இருந்ததுன்னா அட்டாச் விண்டோ அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை வந்து இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் வந்து. ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நேத்தி ப்ரோக்ராம்ல இது நம்ம நேத்தி பண்ண ப்ரோக்ராம் இது இந்த வெப் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. இதுல நம்ம வந்து இந்த அமேசான் டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், இல்லை வந்து ஒர்க் ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ராக்டர் வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா டேபிள்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வந்து இதுல இருக்குது. ஓகேவா? இது எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா டேபிள் அப்படிங்கிறது இப்போ நார்மலா கிளிக் பண்றோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஜஸ்ட் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி தான் ரெக்கார்ட் ஆகும். பட் இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படிங்கிறது பண்ணும்போது மட்டும் அடிஷ்னலா இந்த மாதிரி அட்டாச் ப்ரௌசர் ஆர் அட்டாச் விண்டோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து அடிஷ்னலா வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த பாயிண்ட்ல தேர்ட் பாயிண்ட்ல வந்து சொல்றோம். டேட்டா ஸ்கிரேப்பிங் ஆல்வேஸ் ஜென்ரேட் கண்டெய்னர் ஆக்டிவிட்டி தான். கண்டெய்னர் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி அட்டாச் ப்ரௌசர் ஆர் அட்டாச் விண்டோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்றோம். ஸோ கண்டெய்னர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இப்போ இது வந்து மெயின் ஒர்க் ஃப்ளோன்னு வச்சுங்களேன். இந்த மெயின் ஒர்க் ஃப்ளோல ஃபர்ஸ்ட் வி நீட் சம் லே அவுட் இல்லையா? லே அவுட் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஆக்டிவிட்டிஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்பவுமே வந்து மெயினை பொறுத்தளவு வந்து நம்ம ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம ட்ராக் பண்ணிப்போம் இல்லையா? நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் வந்து ட்ராக் பண்ணுவோம் மெயின் பொறுத்தளவுக்கு. ஸோ இன்கேஸ் நான் ஃப்ளோ சார்ட்டே ட்ராக் பண்ணல, நான் டைரக்டா ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நான் வந்து ஆக்டிவிட்டி பேனல்ல இருந்து இங்க மூவ் பண்றேன் அப்படின்னா நம்மளோட சிஸ்டமே என்ன பண்ணிக்கும் யூஐ பார்த்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஜென்ரேட் அ சீக்வன்ஸ் இல்லையா? இதே ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்குது. இப்போ இந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி தானே அது
பட் இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளார என்ன பண்ண முடியுதுன்னா வி கேன் யூஸ் அனதர் ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளார நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா இன்னொரு ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ண முடியுது. ஸோ இதை தான் நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ ரைட் லைன்குள்ளார நான் வேற ஏதாவது ஆக்டிவிட்டி போட முடியுமா? இப்போ நான் வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் எடுத்துட்டு இல்லை நான் வந்து ஒரு டைப் இன்ட்டு எடுத்துட்டு இந்த டைப் இன்ட்டு நான் வந்து ரைட் லைன் உள்ளார போட முடியாது. அட் த சேம் டைம் அதே டைப் இன்ட்டுவை நான் இந்த சீக்வன்ஸ்குள்ளார ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கண்டெய்னர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இங்க ஒரு டேர்ம் யூஸ் பண்றோம் இல்லையா, கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா ஸ்கிரேப்பிங் ஆல்வேஸ் ஜென்ரேட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ கண்டெய்னர் அப்படிங்கிறது என்னன்னா வெரி சிம்பிள். இஃப் எனி ஆக்டிவிட்டி இன் யூஐ பாத் ஹோல்ட்ஸ் அனதர் ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளார இன்னொரு ஆக்டிவிட்டியை நம்மளால போட முடியும் அப்படின்னா we call that activity as a container activity. ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்கிரேப்பிங்கோட இன்ஃபர்மேஷன், டேட்டா ஸ்கிரேப்பிங்கோட அவுட்புட் வந்து டேட்டா டேபிள் அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நேற்று வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம், தியரிட்டிக்கலாகவும் இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து இதில் மென்ஷன் ஆகாத ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் இருக்குது இல்லையா, இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் பொறுத்தளவுக்கு இதில் ஒரு அடிஷ்னல் பேராமீட்டர் இருக்கும். மற்ற எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையும் நமக்கு ஒரு செலக்டர் தான் இருக்கும் இல்லையா, இங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் செலக்டர் வந்து இருக்கும். ஓகேவா? ஒரு செலக்டர் அப்படிங்கிற நேம்ல இருக்கும், இன்னொரு செலக்டர் எக்ஸ்ட்ராக்ட் மெட்டாடேட்டா அப்படிங்கிற நேம்ல இருக்கும். ஓகேவா? இது நார்மல் செலக்டர், இது நார்மலா எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையும் ஜென்ரேட் ஆகுற ஃபர்ஸ்ட் செலக்டர் இது. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் செலக்டர் இல்லாம இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 சாம்பிள் எடுக்கிறோம் இல்லையா, அந்த சாம்பிளோட இன்ஃபர்மேஷன் இது. இப்போ யாராவது வெப் டெவலப்மெண்ட், வெப் பேஜஸ், இப்போ நம்ம அன்னைக்கு இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்லாம் கொடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டாபிக்ஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யூ கேன் எக்ஸ்ப்ளோர் திஸ். இது வந்து என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ இங்க இருக்கிற வேல்யூ, இங்க இருக்கிற கிளாஸ் வேல்யூ, ஓகேவா, இந்த வேல்யூ நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்து இது எதை ரெஃபர் பண்ணுது, அந்த வெப் பேஜ்ல எந்த போர்ஷன் இதை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் யூஐ பாத்தில் ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெட்டா டேட்டா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. பை அண்டர்ஸ்டாண்டிங் தி யூசர் இன்டர்ஃபேஸ், அந்த அப்ளிகேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மெட்டா டேட்டாவையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா வி கேன் அட்ஜஸ்ட் இட். ஓகே, யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதை சர்ச் பண்ணி பாருங்க. இல்லை வந்து உங்களுக்கு இதுல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட சாட்ல கூட நீங்க வந்து தனியா வந்து கேளுங்க வந்து. ஓகேவா? பட் பேசிக் வந்து என்ன அப்படின்னா இதுல செலக்டர் தவிர இன்னொரு அடிஷனல் செலக்டர் இருக்குது, அதுக்கு பேர் எக்ஸ்ட்ராக்ட் மெட்டாடேட்டா. அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் மெட்டாடேட்டா அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் வந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த செலக்டர் அப்படிங்கறத சொல்லும்போது நம்ம நேற்று வைல்ட் கார்ட்ஸ் பத்தி நம்ம வந்து பேசணும் இல்லையா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வைல்ட் கார்டுக்கு இப்போ நான் வந்து இங்க எம்எஸ்எஃப்டி அப்படிங்கிற இந்த ஸ்டாக் நேம் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ எம்எஸ்எஃப்டி அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் யூஐ எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரௌசரை நான் இப்போ செலக்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன், இதுல எனக்கு வர செலக்டர் இருக்குது இல்லையா, இந்த செலக்டர்ல வந்து இந்த அப்ளிகேஷனோட டைட்டில் வந்து வரும். ஸோ இப்போ இங்க எம்எஸ்எஃப்டி அப்படின்னு வருது. ஸோ இப்போ இந்த எம்எஸ்எஃப்டிக்கு பதிலாக நான் வந்து இப்படி கொடுக்குறேன், ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். மைக்ரோசாஃப்ட் பதிலாக நான் ஆப்பிள் அப்படிங்கிற கம்பெனியோட ஸ்டாக் வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஏஏபிஎல் அப்படின்னு வருது. ஸோ நம்ம இங்க என்ன கோடு கொடுக்குறோமோ, சரி எம்எஸ்எஃப்டி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த எம்எஸ்எஃப்டிங்கிறது டைட்டில் வருது. நம்ம ஏஏபிஎல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஏஏபிஎல்ன்றது டைட்டில் வருது. ஸோ என்னெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ இங்கே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம வந்து விப்ரோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், விப்ரோ லிமிடெட் விஐடி அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் நேம் அப்படின்னா ஸோ விஐடி அப்படிங்கிறது இங்கே வருது இல்லையா. ஸோ எனி திங் வாட் எவர் நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அந்த ஸ்டாக் நேம், இப்போ வந்து ஹெச்டிஎல் டெக்னாலஜிஸ் அப்படின்னா ஹெச்சிஎல் டெக் டாட் என்எஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஹெச்சிஎல் டெக் டாட் என்எஸ் அப்படிங்கிறது இங்கே டைட்டிலாக வந்து நமக்கு வருது. ஸோ இப்போ இந்த செலக்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்க என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த செலக்டர் மாறிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த ப்ரௌசர் செலக்ட் பண்ணிட்டு இந்த செலக்டர் இருக்குது இல்லையா, இங்க வந்து இங்க இந்த ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, இது பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இங்க என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் வந்து.
இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னொரு டைம் இந்த செலக்டர் நம்ம எடுப்போமே, நம்ம எம்எஸ்எஃப்டி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஓகேவா, இப்போ நம்ம இங்க இண்டிகேட் எலமெண்ட் கொடுத்து இந்த வெப்பேஜ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்டையர் வெப்பேஜ் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க எம்எஸ்எஃப்டின்னு வருது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இங்க முன்னாடி என்ன வருதுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. பட் என்ன நமக்கு கான்ஸ்டன்டா தெரியும் அப்படின்னா, எது வந்தாலும் இங்க யாஹூ ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த டைட்டில்ல வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா வைல்ட் கார்டு கோட்ஸ் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் நம்மளால. ஸோ 2 வகையான வைல்ட் கார்டு வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகேவா, ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரிக், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர், சாரி கொஸ்டின் மார்க். ஓகேவா, 2 வைல்ட் கார்ட்ஸ் வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம், ஆஸ்ட்ரிக் அண்ட் கொஸ்டின் மார்க். ஸோ ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் 0 ஆர் மோர் கேரக்டர் வந்து. ஓகேவா, கொஸ்டின் மார்க் பொறுத்தளவு எப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் ரீப்ளேஸ் சிங்கிள் கேரக்டர். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு செலக்டர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, இப்போ நம்ம நேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து எப்பவுமே இப்படி வருது. இப்போ ஒன் டைம் வந்து நேம் அப்படிங்கிறது இந்த மாதிரி Q112 அப்படின்னு வருது, இன்னொரு டைம் வந்து Q24 அப்படின்னு வருது, இன்னொரு டைம் வந்து Q02 அப்படின்னு வருது. ஓகேவா, இப்படி வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஸ்டார். ஓகேவா, ஏன் நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணல அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, இல்ல இன்னொரு ஆட்ரிபியூட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி இருக்குது, குவிஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, நான் இப்போ Q ஸ்டார் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா UiPath will get confused. நம்ம இந்த Q12 வந்து நம்ம ரெஃபர் பண்றோமா இல்ல குவிஸை ரெஃபர் பண்றோமா அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can யூஸ், இங்க வந்து அதே மாதிரி 2 கேரக்டர் தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 2 கேரக்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, ஒரு சக்சஸ்ஃபுல் ஆட்டோமேஷனோட முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, நம்ம எந்த அப்ளிகேஷனை ஆட்டோமேட் பண்ண போறோம்ன்றத அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கரெக்டா. அதோட பிஹேவியர், அது எப்படி செலக்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, செலக்டரோட எந்த போர்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த போர்ஷன் தான் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செலக்டர் கொடுக்கும்போது இன்ஸ்டெட் ஆஃப் Q ஸ்டார் we can give Q கொஸ்டின் மார்க். ஸோ ஒரு கொஸ்டின் மார்க் ரீப்ளேஸ் ஒன் கேரக்டர், அனதர் கொஸ்டின் மார்க் ரீப்ளேஸ் அனதர் கேரக்டர். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த சிஸ்டம்க்கு வந்து நேம் ஈக்குவல் டு, ஓகேவா, இப்படி நம்ம சொல்லும்போது இந்த நேம் அப்படிங்கிறது ஒரு 3 டிஜிட் 3 கேரக்டர் இருக்கிற ஒரு வேல்யூ. இந்த 3 கேரக்டர் வேல்யூல ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து Qன்னு வரும், செகண்ட் அண்ட் தேர்ட் கேரக்டர் என்ன வேணுமோ வரும், எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, இப்போ இதுவே இந்த நேம் வந்து இந்த மாதிரி யூனிஃபார்மா 2 டிஜிட்ல வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாம இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா Q இந்த மாதிரி ஒரு டைம் வருது, ஒரு டைம் வந்து Q021 இப்படி வருது. ஓகேவா, இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் Q அப்படிங்கிற கேரக்டர், அதுக்கு பக்கத்துல ஒரு 4 டிஜிட் நம்பர்ஸ் இங்க வருது, இங்க வந்து 5 டிஜிட்ஸ் நம்பர் வருது, இங்க வந்து 3 டிஜிட் நம்பர் வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா we cannot யூஸ் கொஸ்டின் மார்க். ஸோ கொஸ்டின் மார்க் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா எக்ஸாக்டா என்னுடைய ப்ராப்பர்ட்டி நேம், ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டோட நேம் இருக்குது இல்லையா, நாட் ஒன்லி நேம், அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. டைட்டிலுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட்டோட வேல்யூவோட லென்த் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல we can go for கொஸ்டின் மார்க். எனக்கு லென்த் கன்ஃபார்மா தெரியாது அப்படிங்கிற இடத்துல we can go for asterisk. ஓகேவா, ஸோ இதை ப்ரிஃபிக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், சஃபிக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது முன்னாடி நம்ம இப்போ Qக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் மார்க்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும், இல்லை ஸ்டார் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், இல்லை இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம், ஸ்டார் வித் கொஸ்டின் மார்க். இந்த மாதிரி ரெண்டுமே நம்ம வந்து ஒரே சினாரியோல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் யூஸ் பண்றது. ஸோ வேரியபிள்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூஸ் இருக்குது இல்லையா, நம்மளோட வேல்யூல வந்து என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த சினாரியோல நம்ம என்ன ஸ்டாக் நேம் கொடுக்குறோமோ அந்த ஸ்டாக் நேம் தான் டைட்டில்ல வரும்.
ஸோ இது நமக்கு கன்ஃபார்மா தெரியும் போது நம்ம என்ன பண்ணலாம், we can combine variable name and வைல்ட் கார்டு. இப்போ இதை வேரியபிளா மாத்தணும் அப்படின்னா நம்ம இதுல ரைட் கிளிக் பண்ணி சூஸ் வேரியபிள் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம கிட்ட என்ன வேரியபிள் இருக்குதுங்கிறது காமிக்கும். ஸோ அந்த வேரியபிளோடைய வேல்யூ வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அரல்ஸ் டைரக்டாவே நம்ம இங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் வேரியபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ கிரியேட் வேரியபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு புது வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டு, ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுத்துறேன், ஸ்ட்ரிங் கிளாஸ் நேம் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் நேம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து இங்க செட் ஆயிடும் இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் கோடட் வேல்யூ. ஸோ இதுலயே நான் வைல்ட் கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து வைல்ட் கார்டு வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூ இது எப்படி எடுத்துக்கோ அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதோட டைட்டில் எப்படி எடுத்துக்கோ அப்படின்னா இந்த கிளாஸ் அப்படிங்கிறதோட வேல்யூ இப்போ நம்ம வந்து எம்எஸ்எஃப்டி அப்படின்னு கொடுக்குறோம், எம்எஸ்எஃப்டி ஸ்டார். நம்ம வந்து ஏஏபிஎல் அப்படின்னு கொடுக்கும்போது ஏஏபிஎல் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ பிளஸ் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த செலக்ட்ல இருக்கிற ஒரு லாஸ்ட் பாயிண்ட் டு டிஸ்கஸ், எப்படி வந்து நம்ம வைல்ட் கார்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறது. ஓகேவா? இது ரெலவெண்டா ஒரு எக்ஸசைஸும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும் அதுல. ஓகேவா? ஸோ இது ஜென்ரல் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் இப்போ நம்ம இங்க 3 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். கெட் அ ப்ராடக்ட் நேம் ஃப்ரம் யூசர். ஒரு யூசர் கிட்ட இருந்து ப்ராடக்ட் நேம் வந்து இன்புட்டா வாங்கிட்டு தென் கோ டு த ஃபிளிப்கார்ட் வந்து அண்ட் ரிட்ரீவ் த டாப் 50 சர்ச் ரிசல்ட். ஓகேவா? சர்ச் ரிசல்ட் வாங்கிட்டு ரைட் தம் இன்டு அ டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு இங்க சொல்றது வந்து நம்ம சிஎஸ்வி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு சிஎஸ்வி ஃபைல்ல இதை வந்து ரைட் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் வந்து இதுல நம்ம கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்மி அப்படிங்கிற வெப்பேஜ்ல போயிட்டு நம்ம நேற்று ஒர்க் ஐட்டம்ஸ் எடுத்தோம் இல்லையா, இந்த ஒர்க் ஐட்டம்ஸ்ல வந்து ஒர்க் ஐட்டம் 3 அப்படிங்கிற இந்த டைப் மட்டும் ஃபில்டர் பண்ற மாதிரி வந்து நம்ம பண்ணணும். இதுவும் நம்ம வந்து சிஎஸ்வி ஃபைல்ல வந்து நம்ம ரைட் பண்ணலாம். தென் லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கெட் த ஃப்ரம் அண்ட் டு டெஸ்டினேஷன் ஃப்ரம் த யூசர். ஓகேவா? அண்ட் புக் அ ஃபிளைட் டிக்கெட் என்ன மேக் மை ட்ரிப். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இதுல இருக்குது. ஒன்று வந்து ஒன் வே ட்ரிப், ரவுண்ட் ட்ரிப் அப்படின்ற 2 ட்ரிப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது ஸோ எப்படி யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது வந்து ரொம்ப சிம்பிள். ஆஸ் லைக் விஷுவல் பேசிக் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இங்கேயும் நம்ம கிட்ட வந்து இன்புட் டயலாக் இருக்குது. ஓகேவா? நம்ம இன்புட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இன்புட் டயலாக் இருக்குது. ஸோ இந்த இன்புட் டயலாக்ல நம்ம என்ன பண்ண முடியும்னா யூசர் கிட்ட இருந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வாங்க முடியும். ஸோ டைட்டில் அப்படிங்கிறது யூசர் இன்புட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். இங்க enter any string value or enter your course name அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இங்க என்ன பண்றேன், ஹலோ how is your நான் இங்க வந்து இந்த ஓகே நான் இங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் கோர்ஸ் நேம் அப்படின்னு கொடுத்து ஓகேவா? ஸோ இந்த யூசர் டயலாக்ல நம்ம வாங்குற ரிசல்ட் இருக்குது இல்லையா, இந்த ரிசல்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் கோர்ஸ் நேம் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்புட் டயலாக் அப்படிங்கிறதுல வெரி சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபிள் நம்ம வந்து கொடுக்குறோம். என்ன லேபிள் அப்படிங்கிறது ஜஸ்ட் மெசேஜ் டு டிஸ்பிளே டு த யூசர். அந்த நம்ம என்ன பண்றோம்னா டைட்டில் வந்து நம்ம வந்து என்ன டைட்டில் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட டைட்டில் அந்த டயலாகோட டைட்டில் என்னங்கிறத கொடுக்குறோம். அந்த டயலாக்ல கொடுக்குற வேல்யூ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்றோம். இன்கேஸ் இஸ் பாஸ்வேர்டு அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்டர் பண்ற வேல்யூஸ் வந்து என்னன்ற எக்ஸாக்டா விசிபிளா தெரியாம ஸ்டார்ஸ் அந்த மாதிரி வந்து வரும், மாஸ்க்டு வேல்யூஸா வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா
ஸோ உங்களுக்கு லாஸ்ட் வீக்கே ஒரு எக்ஸசைஸ் ஷேர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸசைஸும் இந்த இன்புட் டயலாக் யூசேஜ் இருந்தது அதில். ஸோ அதனால தான் அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணல. ஸோ இந்த 2 ஸ்லைடுமே நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? என்டர் யுவர் கோர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லும்போது பிசிஏ அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இது வந்து நான் பாஸ்வேர்ட் ஃபீல்டு வந்து செக் பண்ணியிருக்கனால அந்த மாதிரி வருது. ஸோ இப்போ நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட ரைட் லைனில் ஹலோ ஹவு இஸ் யுவர் பிசிஏ ஸ்டடீஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிடுது. ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸில் நம்மளோட டிஃப்ரெண்ட் எக்ஸசைஸ் இருக்குது இல்லையா, இந்த எக்ஸசைஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் நேம் வாங்குறோம். லைக் வந்து இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் நேம் வந்து நம்ம வாங்குறோம். அந்த நேமை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் வெப்பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அந்த வெப்பேஜில் நம்ம அந்த நேமை டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ண போகிறோம். சர்ச் பண்ணி வர ஃபர்ஸ்ட் 50 ரிசல்ட்ஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? அந்த ரிசல்ட்டை எடுத்துட்டு நம்ம அதை டைரக்டா we are going to write in a CSV ஃபைல். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு அனுப்பும்போது இந்த CSVன்னு மாற்றி அனுப்புறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்மி வெப்பேஜ் இருக்குதுல்ல, டெஸ்ட் வெப்பேஜ், இந்த வெப்சைட்ல போயிட்டு ஒர்க் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மெனு கீழே இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம ரிட்ரைவ் பண்ண போகிறோம். ரிட்ரைவ் பண்ணிட்டு அதுல ஒர்க் ஐட்டம் 13 அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு ரைட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபில்டர் பண்றது இந்த டேட்டா டேபிள்ல அந்த ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வந்து எப்படி ஃபில்டர் ஆக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த கெட் வந்து ஃப்ரம் அண்ட் டு டெஸ்டினேஷன். ஓகேவா? ஸோ ஃப்ரம் எந்த சிட்டி டு எந்த சிட்டி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிட்டு யூசர் கிட்ட வாங்கிட்டு நம்ம டேட்டும் வாங்கணும். எந்த டேட்ல அவங்க டிராவல் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வாங்கணும். ஓகேவா? இங்க பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம மேக் மை ட்ரிப் அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல ஃபிளைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபிளைட் சூஸ் பண்ணோம்னா ஒன் வே ஆர் ரவுண்ட் ட்ரிப் அப்படிங்கிறது கேட்கும். ஸோ இது ஒன் வேவா ரவுண்ட் ட்ரிப்பா அப்படிங்கிறதையும் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஓகேவா? ஸோ இது ஒன் வேவா ரவுண்ட் ட்ரிப்பா அப்படிங்கிறது இந்த இன்புட் டயலாக் இருக்குது இல்லையா, இந்த இன்புட் டயலாக்லேயே பார்த்தீங்கன்னா இங்க ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல என்ன பண்ணலாம்னா இது வந்து ஒரு அரே இந்த ஆப்ஷன். ஸோ இப்போ நான் வந்து ஒன் வே ட்ரிப்பா ரவுண்ட் வே ட்ரிப்பா அப்படிங்கிறத நான் கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல நான் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிட்டு நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன் வே கமா ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஓகே, பாஸ்வேர்டு வந்து மல்டிபிள் ஆப்ஷன் கொடுக்க முடியாததுனால வந்து இப்போ நம்ம இதை என்டர் பண்ணோம் அப்படின்னா ஒன் டைம் நம்ம கிட்ட டெக்ஸ்ட் ஃப்ரீ டெக்ஸ்டா நம்மள வேல்யூ என்டர் பண்ண அலோவ் பண்ணுச்சு இல்லையா யூஐ. பார்த்து இந்த டைம் வேல்யூ அலோவ் பண்ண முடியாது. வி கேன் என்டர் either ஒன் வே ஆர் ரவுண்ட் ட்ரிப். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்புட்டுமே நம்ம வாங்கணும். ஃப்ரம் சிட்டி என்ன, டூ சிட்டி என்ன, ஒன் வேவா ரவுண்ட் ட்ரிப்பா அப்படிங்கிறது வாங்கணும். ஒன் வே அப்படின்னா ஒரு டிராவல் டேட் நம்ம வாங்கணும். ஓகேவா? ரிட்டன் ட்ரிப் ரவுண்ட் ட்ரிப் அப்படிங்கிறது என்னன்னா ரிட்டனுக்கும் சேர்த்து டிக்கெட் போடுறது. ஸோ ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டன் வரத்துக்கு எப்போ அப்படிங்கிற டேட்டும் சேர்த்து நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். அப்போ இதுல நம்ம வந்து டெசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஆர் ஃப்ளோ டெசிஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல கொடுத்துருக்க ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் செஷன்ல ஒரு 3 டாஸ்க் இருக்கும், இதுல ஒரு 3 டாஸ்க் இருக்கும். இது மூணுமே நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டியை தவிர எக்ஸப்ட் இந்த லாஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்குது இல்லையா, இந்த ஆக்டிவிட்டியை தவிர மற்ற எல்லா ஆக்டிவிட்டியும் நீங்க ஹார்ட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க முடிச்சிடலாம் அதை. ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டி வந்து உங்களோட செலக்டர் அப்படிங்கிற இந்த டாபிக் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த செலக்டரை வந்து நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து இந்த ஆக்டிவிட்டி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு செலக்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம், இன்னும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன் வே ட்ரிப் அப்படின்னு வச்சுங்களேன், நீங்க இங்க வந்து டைப் பண்ணணும். இங்க யூசர் என்ன சிட்டி கொடுத்துருக்காங்களோ, இப்போ நம்ம வந்து இப்போ டெல்லி அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், டெல்லி அப்படின்றத டைப் பண்ணிட்டு ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் இந்த டெல்லி அப்படிங்கிறத. இப்போ டெல்லியில இருந்து எங்க நம்ம போறோம் அப்படிங்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பெங்களூர் அப்படின்னா ஸோ நான் பெங்களூர் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு பெங்களூர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டேட்டை சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து October 24 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா October 24 அப்படிங்கிற அந்த டேட்டை வந்து இங்கே சூஸ் பண்ணணும் எக்ஸாக்டா.
இல்லை வந்து நான் நவம்பர் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நவம்பர் 24th அப்படின்னு நான் கொடுத்தேன்னா நவம்பர் 24th அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காது இந்த ஆக்டிவிட்டி. பட் இதை ட்ரை பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த செலக்டர்ஸ்ல வந்து உங்களோட நாலேஜ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸல் டேட்டா டேபிள் பார்த்தோம். ஸோ ஆல்வேஸ் எக்ஸல் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸல் அண்ட் சிஎஸ்வி இந்த ரெண்டு காம்பினேஷனையும் நம்ம சேர்த்து தான் வந்து நம்ம பார்ப்போம். என்ன ரீசன் அப்படின்னா எக்ஸல் அண்ட் சிஎஸ்வி ரெண்டுமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் ரிட்டன், இப்போ நம்ம எக்ஸலை ரீட் பண்றோம் அப்படின்னா இட் வில் ரிட்டன் டேட்டா டேபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி நம்ம ரீட் பண்ணோம்னா இட் வில் ரிட்டன் த டேட்டா டேபிள். அதே மாதிரி நம்ம ஒரு எக்ஸல் ரைட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸல் ரைட் பண்றதுக்கு ஒரு டேட்டா டேபிள் இருந்தால் தான் ரைட் பண்ண முடியும். அதே மாதிரி சிஎஸ்வி என்ன பண்ண முடியும்னா ஒரு டேட்டா டேபிள் இருந்தால் தான் சிஎஸ்வி நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ டேட்டா ஸ்கிரேப்பிங் லாஸ்ட்டாக நம்ம பார்த்த டேட்டா ஸ்கிரேப்பிங் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட ரிட்டன் டைப்பும் டேட்டா டேபிள். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா டேட்டா ஸ்கிரேப்பிங், எக்ஸல், சிஎஸ்வி, டேட்டா டேபிள்ஸ் அப்படிங்கிறத இது ஒரு காம்பினேஷனாக வந்து நம்ம வந்து லேர்ன் பண்றோம். ஸோ சிஎஸ்வியை பொறுத்தளவுக்கு நம்ம நேற்று பார்த்துருப்போம், மூணு ஆக்டிவிட்டி தான், ரீட், ரைட் அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா அப்பண்ட் ஆக்டிவிட்டி. 3 ஆக்டிவிட்டி தான் நமக்கு இருக்குது இல்லையா? ஸோ இன்னைக்கு எப்படி எக்ஸல் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேசிக் எக்ஸல் ஆப்ரேஷன் என்ன அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு சாம்பிள் எக்ஸல் அண்ட் சிஎஸ்வி ஃபைலும் நான் வந்து உங்களுடைய அந்த கூகுள் டிரைவ்ல ஒரு கூகுள் டிரைவ் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லிங்க் வந்து நீங்க வச்சுக்கோங்க வந்து. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸ் செஷன் நம்ம இங்கே யூஐ பாத் ஃபைல்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த ஃபைல்ஸையும் நான் அதில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணுற இந்த சாம்பிள் ஃபைல்ஸ், எக்ஸல் ஃபைல்ஸ், சிஎஸ்வி ஃபைல்ஸ், இந்த ஃபைல்ஸையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் வந்து. ஓகேவா? ஸோ எக்ஸல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல வந்து யூஐ பாத்தை பொறுத்தளவு 2 வகையான எக்ஸல் ஆக்டிவிட்டிஸ் வந்து யூஐ பாத் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நான் ஜஸ்ட் என்னுடைய ஓல்டு ப்ராஜெக்ட் வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். எஸ்டர்டே ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன், இந்த வெப் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறத. ஐ வில் கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த நியூ ப்ராஜெக்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸல் டேட்டா டேபிள்ஸ் அப்படின்னு நான் வந்து நேம் பண்ணிக்கிறேன். இதோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து யூஐ பாத் ஒர்க் ஷாப் அப்படின்னு கொடுத்துருவேன். ஓகேவா? இன்பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்றது வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் சாட் விண்டோல வந்து டைப் பண்ணுங்க. ஸோ தட் வந்து அதை இன்னொரு டைம் வந்து ரீகால் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்ட்ல இருக்கிற மெயின் ஒர்க் ஃப்ளோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மெயின்ல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த நம்ம யூஸ் பண்ற ப்ராஜெக்டோட ஃபோல்டருக்கு நான் போகணும். ஓகேவா? ஃபோல்டருக்கு போகிறதுக்காக ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் டைட்டில் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நம்ம கிளிக் ஓப்பன் ஆகுது. நாங்கள் வந்து இன்புட் அவுட்புட் அப்படின்னு 2 ஃபோல்டர் வந்து நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒன்று இன்புட், இன்னொன்று வந்து அவுட்புட் அப்படின்னு 2 ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இன்புட் அப்படிங்கிறதுல நான் ஆல்ரெடி வேற ஒரு ஃபோல்டர்ல இருந்து ஒரு 2 ஃபைல் மட்டும் நான் அதில் காப்பி பண்ணி போட்டுருக்கேன். ஓகேவா? இந்த இன்புட்ல ஜஸ்ட் 2 ஃபைல் மட்டும் நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபைல், இன்னொன்று வந்து எக்ஸல் ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வந்து சிஎஸ்வி ரீட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் தென் வந்து எக்ஸல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம்.
ஆல்ரெடி சிஎஸ்வில வந்து நம்ம நேற்று ரைட் சிஎஸ்வி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி பார்த்தோம். எக்ஸல்ல பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல 2 கேட்டகரி சொல்றோம் இல்லையா, அப்ளிகேஷன் அண்ட் சிஸ்டம் அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் அண்ட் சிஸ்டம் ஆக்டிவிட்டி சொல்றோம் இல்லையா. ஸோ சிஸ்டம் ஆக்டிவிட்டிஸ்க்கு கீழே இருக்கிற ரைட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து நேற்று நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம புதுசாக லேர்ன் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இன்கேஸ் நோட் பண்ணலாம், இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க ஆக்டிவிட்டி பேனல்ஸ்ல போயிட்டு நம்ம சிஎஸ்பி அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 ஆக்டிவிட்டி இங்க கிடைக்கும். ரீட், ரைட் அண்ட் அப்பண்ட். ஸோ ரைட் நம்ம நேற்று யூஸ் பண்ணோம். ஸோ ரீட் வந்து நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ரீட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீட் சிஎஸ்வி ஃபைல் வந்து ஃபைலோட பாத் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம இங்கேயும் ஃபைலோட பாத் சூஸ் பண்ணலாம். டைரக்டா தெரியும் அப்படின்னா நம்ம ஃபைலோட பாத்தை இங்கேயே கொடுக்கலாம் வந்து. ஸோ நம்ம வந்து இன்புட் அப்படிங்கிறதுல ஒரு சிஎஸ்வி ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இன்புட் ஸ்லாஷ் இந்த ஃபைல் நேம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இது வந்து ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் பாத் இருக்காது. எந்த கோலன், எந்த மெயின் ஃபோல்டர், சப் ஃபோல்டர் என்ன, அதுக்குள்ள என்ன சப் ஃபோல்டர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்காது. நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர், மெயின் ப்ராஜெக்ட், அதாவது ப்ராஜெக்ட்.json அப்படிங்கிறது எங்க இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்ல அப்படிங்கிற அந்த பாத் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வர ஃபோல்டர்ஸை மட்டும் இந்த மாதிரி ஸ்லாஷா வந்து அதுக்கப்புறம் வர ஃபோல்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இங்க டேரக்டா நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ளார வச்சிருக்கோம். இன்புட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார டேரக்டா நம்ம வந்து இந்த பேங்க் கஸ்டமர் அப்படிங்கிறத வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இன்புட்லயே நான் வந்து இன்னொரு 2 ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்றேன். ஒன்னு சிஎஸ்வி அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன், இன்னொன்னு வந்து எக்ஸல் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிஎஸ்விக்குள்ளார சிஎஸ்வி ஃபைலையும் எக்ஸலுக்குள்ளார எக்ஸல் ஃபைலையும் நான் மூவ் பண்ணிடுறேன். ஸோ ப்ராஜெக்ட்.json எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்.json அப்படிங்கிறது இந்த ஃபோல்டர்ல இருக்குது. எக்ஸல் டேட்டா டேபிள்ஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. இதுக்கப்புறம் எத்தனை லெவல் வருதுன்னா இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர், இன்புட்குள்ளார சிஎஸ்வி எக்ஸல்ன்ற 2 ஃபோல்டர், அதுக்குள்ளார ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து யூஐ பாத்தில் வந்து ஜஸ்ட் இதை சேஞ்ச் பண்றேன். வந்து கரெக்டான ஃபைலை சூஸ் பண்றேன். இன்புட்ஸ்குள்ளார சிஎஸ்விக்குள்ளார இந்த யூகே பேங்க் கஸ்டமர் அப்படிங்கிறத சூஸ் பண்றேன். ஸோ பாருங்க இன்புட் இருக்குதா, ஸ்லாஷ் சிஎஸ்வி இருக்குதா, அண்ட் தென் ஃபைல் நேம். ஸோ இந்த மாதிரி main.json எங்க இருக்குதோ அது வரைக்கும் இருக்கிற ஃபைல் பாத்தை வந்து எடுத்துக்காது, கன்சிடர் பண்ணிக்காது. ஸோ எக்ஸ்பிளிசிட்டா இருக்காது, இம்ப்ளிசிட்டா அது வந்து இருக்கும் பேக்ரவுண்ட்ல. ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபுல் பாத் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து சி கோலன்ல இருக்குது, ஆர் இ கோலன்ல இருக்குது. ஃபுல்லா அந்த என்ன பாத்தை வந்து ஃபுல் பாத் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்புட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு சிஎஸ்வி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்க நமக்கு என்ன இருக்குது, இந்த பாத் இருக்குது இல்லை, இதுதான் ஃபுல் பாத் வந்து. ஸோ இப்படி நம்ம கொடுத்தாலும் நம்மளோட ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? பட் ரிலேட்டிவ் பாத்தோட அட்வான்டேஜ் என்னன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரை வந்து நான் யூஐ பாத்துக்குள்ளார யூஐ பாத் ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார வச்சு எக்ஸிக்யூட் பண்றேன். இன்கேஸ் இதை நான் ஓகே சொல்லுங்க மேம். தமிழ் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும். இந்த பவர் ரெக்கார்டிங் கட் ஆயிடுச்சு. நான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். ஷூர் மேம், ஷூர். ஓகே, தேங்க்யூ. சாரி ஃபார் இன்டரப்ஷன். இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம். Kavita ma'am, recording will enable. You don't worry. இல்ல பரி ஹோஸ்டா இருக்கிற சிஸ்டம் தான் போயிடுச்சு. லாஸ்ட் கிளாஸ் அப்படிதான் ஆச்சு, பட் இட் will be recorded. Cloud ஓகே, அப்பனா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகும், நோ ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம். தமிழ் கண்டினியூ பண்ணிக்கலாம் தமிழ். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த ஃபுல் பாத் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்ஸ்குள்ளார யூஐ பாத் அப்படிங்கிற ஃபோல்டர்ல யூஐ பாத் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறதுல இந்த நேம்ல கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதே ப்ராஜெக்டை நான் ஜஸ்ட் ஜிப் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இந்த எக்ஸல் அண்டர்ஸ்கோர் டேட்டா டேபிள் அப்படிங்கிறது ஜிப் பண்ணி கொடுக்குறேன். நீங்க வந்து ஜஸ்ட் டெஸ்க்டாப்ல வச்சு ரன் பண்ணலாம், இல்லை வந்து ஒருத்தவங்க டி டிரைவ்ல வச்சு ரன் பண்ணலாம், ஒருத்தவங்க இ டிரைவ்ல வச்சு ரன் பண்ணலாம். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பாத் வந்து என்ன ஆகும்னா இந்த ரிலேட்டிவ் பாத் இருக்கும்போது நம்மளோட கோடு வந்து வித்தவுட் இன்டரப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரிலேட்டிவ் பாத் இஸ் ப்ரிஃபரபிள். அதனால தான் யூஐ பாத் வந்து ஃபைல ப்ரௌஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரிலேட்டிவ் பாத் வந்து எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ அவுட்புட் அப்படின்னு சொல்லும்போது எகெயின் இந்த சிஎஸ்வி ஃபைல் இருக்குது இல்லையா, எல்லா சிஎஸ்விலையும் ஹெட்டர் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில சிஎஸ்வி ஃபைல்ஸ்ல வந்து ஹெட்டர் இருக்கும், அதாவது டைட்டில் இருக்கும் அந்த டேட்டால. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைலை மேனுவலா ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கணும்னு வச்சுங்களேன்.
நம்ம ஃபைலை மேனுவலாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஎஸ்வி வந்து நம்ம டெக்ஸ்ட் நோட் பேட்லேயும் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். நான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைட்டில் இருக்குது, லைக் கஸ்டமர் ஐடி, நேம், சர்நேம், ஜெண்டர், ஏஜ், ரீஜியன், ஜாப், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து இருக்குது. சில டைம் வந்து இந்த மாதிரி சிஎஸ்வி ஃபைல்ஸில் டைட்டில் இல்லாமையும் வரும். ஓகேவா? ஸோ டைட்டில் இல்லாமல் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஹேஷ் ஹெட்டர்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம அன்செக் பண்ணிடணும். ஸோ ஹேஷ் ஹெட்டர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, பை டிஃபால்ட்டாக இந்த சிஎஸ்விங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபைல் இது. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து என்ன பண்ணிக்கணும், யூஐ பார்த்து ஆட்டோமேட்டிக்காக இதோட டைட்டில் ஹெட்டராக வந்து எடுத்துக்கும், காலம் நேமாக எடுத்துக்கும். இன்கேஸ் டைட்டிலே இல்லாதப்போ, இப்போ இந்த ஃபைல்லே டைட்டில் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ஹேஷ் ஹெட்டர்ஸ் வந்து ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது வந்து இது டேட்டா, ஆக்சுவல் டேட்டா, பட் இன்ஸ்டெட் ஆஃப் டேட்டா வந்து இதை யூஐ பார்த்து வந்து டைட்டிலாக கன்சிடர் பண்ணிக்கும், காலமோட நேமாக வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த டேட்டா, நம்மளோட டேட்டாவில் ஹெட்டர் இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து இந்த ஹேஷ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சூஸ் பண்ணணும், எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். தென் இங்க வந்து டீலிமிட்டர் இருக்குது இல்லையா, இந்த டீலிமிட்டர் சம்டைம்ஸ் இந்த சிஎஸ்வி ஃபைல்ஸ்ல வந்து இது நம்ம சில டைம் டவுன்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கமா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கமா டேப் ஸ்பேஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கமா வந்து பைப் சிம்பிள் இருக்கும். ஓகேவா? நம்ம பைப் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம மற்றதுல இந்த ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இந்த பைப் சிம்பிள் இருக்கும். சம்டைம்ஸ் அண்டர் ஸ்கோர் இருக்கும் வந்து. ஓகே, சம்டைம்ஸ் வந்து டேட்டா வந்து கோட்ஸ்ல இருக்கும், அந்த கோட் வந்து நமக்கு வந்து செப்பரேஷன் கேரக்டரா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் காலமோட வேல்யூ, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது கஸ்டமர் ஐடிங்கிறது ஃபர்ஸ்ட் காலமோட வேல்யூ, நேம் அப்படிங்கிறது செகண்ட் காலமோட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் காலமோட வேல்யூ செகண்ட் காலமோட வேல்யூ செப்பரேட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க கமா செப்பரேட் பண்ணுது. இந்த செப்பரேட்டர் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் டேர்ம்ல வந்து டீலிமிட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த டீலிமிட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டீலிமிட்டர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பைப் சிம்பிள், கேரட் சிம்பிள், செமிகோலன், கமா, டேப். ஸோ இதுல எந்த டீலிமிட்டர் வந்து நம்மளுடைய ஆக்சுவல் ஒரிஜினல் ஃபைல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து we have to give that delimiter also. ஓகேவா? அதே மாதிரி இங்க இக்னோர் கோட்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, சம்டைம்ஸ் டேட்டா எப்படி இருக்கும்னா, நான் சொன்னேன் இல்லையா, கோட்ஸ்ல வந்து நமக்கு டேட்டா வந்து வரும். எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம்னு வச்சுங்களேன், இப்போ வந்து ஐடி இருக்குதா அப்படின்னா ஐடி வந்து இப்படி இருக்கும். ஸோ தென் வந்து நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா ஆக்சுவல் டேட்டாவே வந்து டபுள் கோட்ஸ்ல இருக்கும். இதை யூஐ பார்த்ததுனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ரிங், அதனாலதான் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அது வித்தின் த வேல்யூல வந்து டபுள் கோட்ஸ் இல்ல சிங்கிள் கோட்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த கேரக்டரா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இக்னோர் கோட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். ஸோ இக்னோர் கோட்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணாலே தெரியும் இதுல என்ன டேட்டா டைப்ல நம்ம வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ பூலியன் டைப்ல நம்ம வேல்யூ கொடுக்கணும், எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ கோட்ஸ் இருக்குது, இஃப் யூ வாண்ட் டு இக்னோர் த கோட்ஸ், நம்ம இங்க ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? ஃபைனலி இப்போ இதெல்லாமே பண்ணது எதுக்காகனா, இதுக்குள்ள இருக்க டேட்டாவை ரீட் பண்றதுக்கு தான் இல்லையா. இந்த ரீட் பண்ற டேட்டாவை நம்ம எங்க ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are going to store in a data table. ஒரு டேட்டா டேபிள்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு அவுட்புட் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் கே நான் இங்க கொடுக்குறேன், கண்ட்ரோல் கே கொடுத்துட்டு டிடி பேங்க் கஸ்டமர்ஸ் ஆர் பேங்க் கஸ்டமர் இன்ஃபோ. ஓகேவா? டேட்டா டேபிள் டிடி பேங்க் கஸ்டமர் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துட்றீங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம்னு வச்சுங்களேன். இப்போ இந்த டேட்டா டேபிள் இருக்குது இல்லையா, டேட்டா டேபிள்லயும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு டேட்டா டேபிள்ல டேட்டா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ எப்படி செக் பண்றது அப்படின்னா, ஒரு சிம்பிள் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டிடி ஓகேவா, டேட்டா டேபிள் பேங்க் கஸ்டமர் இன்ஃபோ இஸ் நத்திங் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இஸ் நத்திங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இஸ் நத்திங் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இஸ் நத்திங் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு லாக் மெசேஜ்ல
இந்த ஃபைல்ல இருந்து எந்த டேட்டாவும் ரீட் பண்ண முடியல அப்படிங்கறத ஒரு எரரா ஒரு வார்னிங்கா வந்து நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம். ஓகேவா, எய்தர் எரர் ஆர் வார்னிங். ஸோ unable to fetch data from the given CSV file. given CSV அப்படின்னு கொடுத்துறோம். இன்கேஸ் டேட்டா இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், இன்னொரு லாக் மெசேஜ் எடுத்துக்கிறோம். இந்த லாக் மெசேஜ்ல ஜஸ்ட் we are going to print the row count. ஓகேவா, CSV has ஸோ ரோவோட கவுண்ட் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள் டாட் கவுண்ட் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா ரோஸ் டாட் கவுண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா how many ரோஸ் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே நம்ம டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த மெசேஜ் பாக்ஸ், ரைட் லைன், லாக் மெசேஜ், இந்த 3 ஆக்டிவிட்டிஸ்லையுமே we can use only string இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றத கொடுத்துட்டு as these many rows அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா, இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். இங்க ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றோம். எதுக்காக அப்படின்னா ஒரு ஃபைல் ரீட் ஆனதுக்கு அப்புறம் அது எப்படி வந்து லோக்கல் பேன்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம டிக்ஷனரி வேரியபிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து லோக்கல் பேன்ல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வந்து டிடி நம்ம கொடுத்த பேங்க் கஸ்டமர் இன்ஃபோன்றது இருக்குது. ஸோ இந்த டேட்டா ரீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த டேட்டா வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ரோ கவுண்ட்டையும் நம்ம இங்கேயே பார்க்க முடியும். ரோ கவுண்ட் பார்த்தோம்னா 140 அப்படின்னு இருக்குது, இன்க்ளூடிங் த டைட்டில் இல்லையா. ஸோ டைட்டில் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம்னா 139 ரெக்கார்ட்ஸ் ஆர் தேர், 139 ரெக்கார்ட்ஸ் ஆர் தேர் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் டிடி பேங்க் கஸ்டமர் இன்ஃபோ நத்திங்கான்னு செக் பண்ணுது. நத்திங் இல்லை, இதில் டேட்டா இருக்குது. ஸோ அதனால இது வந்து நத்திங் அப்படிங்கிற இந்த பார்ட்டுக்கு போல, ட்ரூ பார்ட்டுக்கு போல, ஃபால்ஸ் பார்ட் எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நான் ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா ஓகேவா. ஸோ இந்த எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடும். ஒன் மோர் டைம் இந்த பிரேக் பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ டீபக் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் பேனல்ல என்ன ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ 4014 ரோஸ் வந்து இதுல இருக்குது அப்படின்னு சொல்லுது. நம்மளோட ஆக்சுவல் ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இதுல எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு. 4014 ரெக்கார்ட்ஸ் வந்து இதுல நமக்கு இருக்குது நம்மளோட ஆக்சுவல் ஃபைல்ல. ஓகே, ரைட் ஆப்ரேஷன் வந்து நம்ம நேற்று பார்த்தோம் எப்படி ரைட் பண்றதுன்னு சொல்லிட்டு. சிமிலர் டு ரீட் ஆப்ரேஷன். இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறோம், கீழே வந்து டேட்டா டேபிள் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த ஃபைலை ரீட் பண்ணி டேட்டா டேபிள்ல போடுது. ரைட் ஆப்ரேஷன் இதோட ரிவர்ஸ், அப்படியே டேட்டா டேபிள்ல இருக்கிறத ஃபைல்ல வந்து போடுறதுதான் ரைட் ஆப்ரேஷன். ஸோ ரைட் ஆப்ரேஷன் பண்ணும்போது இன்கேஸ் நம்ம ஒரு ஃபைல் வந்து அதே லொக்கேஷன்ல அதே நேம்ல ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரைட் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபைலை எக்ஸிஸ்டிங் ஃபைலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, எக்ஸிஸ்டிங் ஃபைல்ல இருக்கிற டேட்டா வந்து எரேஸ் பண்ணிட்டு இந்த புது டேட்டாவை அதில் வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். இன்கேஸ் எனக்கு அந்த லொகேஷன்ல அப்படி ஒரு ஃபைல் இல்லை அப்படின்னா will create a new file and put the data into the file. அப்பெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைல் எக்ஸிஸ்டிங்கா இருந்தது அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் த லைன், ஓகேவா, எண்ட் ஆஃப் த ஃபைல் சொல்லுவோம்ல, இஓஎஃப், அந்த எண்ட் ஆஃப் த ஃபைல்ல வந்து நம்ம கொடுக்குற புது டேட்டா டேபிள் ரைட் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து அப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னா அப்பெண்ட்ல வந்து இட் வில் கிரியேட் அ நியூ ஃபைல் அண்ட் ரைட் த டேட்டா. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸல் ஃபைல்ஸ், எக்ஸல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ எக்ஸலுக்கு ஐ வில் கிரியேட் அ நியூ ஃப்ளோ சார்ட். நான் எக்ஸல் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸல்ல நம்ம இந்த ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, ரெண்டு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு இருக்குதுன்னு. ஒன்று அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் ஆக்டிவிட்டி, இன்னொன்று வந்து சிஸ்டம் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா.
ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் ஆக்டிவிட்டியை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா we have to type எக்ஸல். ஓகேவா, எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணோம்னா இந்த அப்ளிகேஷன் இன்டகிரேஷனுக்கு கீழே என்னெல்லாம் ஆக்டிவிட்டி இருக்குதோ எல்லாமே நமக்கு வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, சிஸ்டம் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா we have to type workbook here. ஸோ ஒர்க் புக் அப்படின்னு டைப் பண்ணோம்னா இதெல்லாம் ஒர்க் புக் ரிலவெண்ட்டாக வர ஆக்டிவிட்டிஸ். ஒர்க் புக் அதாவது சிஸ்டம்ஸ்க்கு கீழே வர எக்ஸல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நமக்கு பேசிக் எக்ஸல் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் தான் இருக்குது அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் வந்து நம்ம எக்ஸல் நம்மளோட ஓன் சிஸ்டம்ல நம்ம எப்படி வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸல் வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு வேற ஏதோ சீரியல் கீஸ் வந்து நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை நம்ம வந்து பைரேட்டட் கீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் வந்து பைரேட்டட் கீ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்பெனி எந்த ப்ராடக்டோட கம்பெனி எதர் மைக்ரோசாஃப்ட் ஆர் விச் எவர் கம்பெனி இட் இஸ். ஓகேவா, இப்போ நம்ம அடோபோல வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம பைரேட்டட் கீ யூஸ் பண்றோம்னா அடோபோ இல்லை மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் மைக்ரோசாஃப்டோ தே கேன் டேக் அ லீகல் ஆக்ஷன். அவங்க வந்து கேஸ் பண்ண முடியும், அவங்களோட ப்ராடக்டை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தே கேன் சார்ஜ் ஃபைன் பெனாலிட்டி வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ரியல் டைம் ஆர்கனைசேஷன்ஸ்ல என்ன அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அதோட ஆக்சுவல் ஒரிஜினல் லைசன்ஸோட தான் அவங்க வந்து அதை கன்சியூம் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட ஒரு 500 ரோபோட் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த 500 ரோபோட் வந்து ஒரு பேசிக் எக்ஸல் ஆப்ரேஷன் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸல் ஆப்ரேஷன் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா we need மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 இல்லையா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் வந்து நமக்கு வேணும். ஸோ இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் ஒரு 500 சிஸ்டமுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோமே, அட்லீஸ்ட் ஒரு 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 10,000 அப்படின்னு நம்ம வச்சுட்டா கூட 500 சிஸ்டம் அப்படிங்கும்போது இட்ஸ் எ ஹியூஜ் அமௌண்ட் அது இல்லையா. ஸோ யூஐ பார்த்தா இந்த ப்ரொவிஷனையும் கொடுக்குறாங்க. மற்ற ஆட்டோமேஷன் டூல்ல இதோட காம்படிட்டர் ப்ராடக்ட்ஸ்ல வந்து இந்த ப்ரொவிஷன் கிடையாது. யூஐ பாத் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா எக்ஸலே இல்லாம கூட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸே இல்லாம கூட நம்ம எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணவும் முடியும், எக்ஸல் ஃபைலை வந்து நம்ம ரைட் பண்ணவும் முடியும். ஓகேவா, என் சிஸ்டம்ல வந்து யூஐ பார்த்தே இல்லை சாரி என் சிஸ்டம்ல வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸே இல்லை ஆனா நான் வந்து எக்ஸல் ரீட் பண்ணணும் அப்படின்னா we can go for system activities. இல்ல என் சிஸ்டம்ல எக்ஸல்லாம் இருக்குது நான் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் ஆக்டிவிட்டிக்கு போகலாம். எகெயின் இதுல லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒர்க் புக் ஆக்டிவிட்டிஸ்ல போகும்போது பேசிக் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இங்க பாருங்க அப் அண்ட் ரேஞ்ச், கெட் டேபிள் ரேஞ்ச், ஒரு டேபிள்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, ரீட் செல் ஒரு பர்டிகுலர் செல்ல ரீட் பண்றது, அந்த செல்ல இருக்கிற ஃபார்முலா ரீட் பண்றது, ஒரு பர்டிகுலர் காலமை ரீட் பண்றது, ஒரு பர்டிகுலர் ரோ ரீட் பண்றது, ரீட் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்டையர் ஷீட்டையும் நம்ம ரீட் பண்ணலாம் இதுல. ஓகேவா, அது மாதிரி ரைட் ஒரு பர்டிகுலர் செல்ல ரைட் பண்றது அண்ட் தென் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ரைட் பண்றது. ஸோ பேசிக்கா இதுல என்ன இருக்குதுன்னா ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது இல்லையா. ஸோ சிஸ்டம் ஆக்டிவிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால பேசிக் ஆக்ஷன்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் தென் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஹேண்டில் ஒன்லி எக்ஸல் எஸ்எக்ஸ் அண்ட் எக்ஸல் எஸ். ஓகே, இந்த ரெண்டு ஃபைல் ஃபார்மேட் தான் சூஸ் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸல்ல எக்ஸல் எஸ்எம்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, எக்ஸல் எஸ்பி அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா we cannot handle with system activities. ஓகேவா, ஸோ அப்ளிகேஷன் இன்டகிரேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதுல நிறைய நம்ம வந்து பண்ணலாம். நாட் ஓன்லி ஜஸ்ட் ரீட் அண்ட் ரைட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், பியாண்ட் தட் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா பிவோட் டேபிள்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து எக்ஸல்ல இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இதுல யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஷீட்ஸ் வந்து ஃபார்மேட் பண்ணலாம், we can color the sheet. அண்ட் தென் டேபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள் கிரியேட் பண்ண முடியும், பிவோட் டேபிள் கிரியேட் பண்ண முடியும், டேபிள்ல ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இந்த எக்ஸல் அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ பேசிக் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் நம்ம வந்து பார்ப்போம். எக்ஸல் இருக்கிற ஆக்டிவிட்டியே ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணா we have to use எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப். இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளார நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபைலை சூஸ் பண்ணணும், எந்த ஃபைல் அப்படிங்கிறத. ஸோ இன்புட் எக்ஸல் அப்படிங்கிறதுல இந்த சூப்பர் ஸ்டோர் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபைலை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ
இப்போ இந்த ஃபைல்ல என்ன ஆக்ஷன் நான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் இருக்குது இல்லையா, இதுல ஒரு அவுட்புட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த அவுட்புட் என்ன அப்படின்னா, இப்போ ப்ரௌசர் மாதிரியே நம்ம ப்ரௌசர்ல பார்த்தோம் இல்லையா, அவுட்புட்னு சொல்லி ப்ரௌசர் இருக்கும். அதுல ஒரு நேம் வந்து நம்ம கொடுப்போம். அந்த வேரியபிள் நேம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரியே இங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த அவுட்புட் நேம் இருக்குது இல்லையா, இங்க நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். இந்த நேம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா, we can close this excel file. ஸோ நான் இங்க என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இது இத ஒர்க் புக் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ நான் வந்து WB அப்படின்னு கொடுக்குறேன். ஒர்க் புக் சாம்பிள் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா, சூப்பர் ஸ்டோர் நாட் சாம்பிள் ஸ்டோர். ஸோ நான் இங்க ஜஸ்ட் வேரியபிளோட நேம் மட்டும் நான் இங்க மாத்திடுறேன். சூப்பர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட டைப் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டைப் ஒர்க் புக் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ ரீட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 5-6 ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, ஒரே ஒரு செல் மட்டும் நம்ம ரீட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் செல் மட்டும் ரீட் பண்ணணும் அப்படின்னா we can use read cell. சம்டைம்ஸ் செல்ல ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து செல்ல இருக்கிற வேல்யூ வேணாம், செல்ல இருக்கிற ஃபார்முலாஸ் தான் வேணும் அப்படின்னா we can give read cell formula. ஸோ இது ரெண்டுமே என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் நம்ம ரீட் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் ரோ மட்டும் நம்ம ரீட் பண்ணலாம். இந்த ரீட் ரோ ரீட் காலம் இது ரெண்டும் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஐ எனுமரபிள் அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஐ எனுமரபிள் இஸ் ஈக்குவல் டு அரே மாதிரியே தான் இது. ஓகேவா, ரீட் ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் நம்ம கொடுக்குற ரேஞ்சை வந்து நம்ம ரீட் பண்ணலாம். இல்லை எனக்கு என்டையர் ஷீட்டும் வேணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா, இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டில நம்ம வெறும் டபுள் கோட்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 டபுள் கோட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்டையர் ஷீட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் இது ரீட் பண்ணிடும். ஓகேவா, என்டையர் ஷீட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் ரீட் பண்ணி again it will be stored in a data table. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் மேனுவலா இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் இந்த எக்ஸல் ஃபைலை மேனுவலா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா, நான் ஜஸ்ட் இதுல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், ஒரு நியூ ஃபோல்டர். சாம்பிள் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா, இந்த லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இது எப்படி ரீட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு இங்க காமிச்சதுக்கு அப்புறம் இந்த லிங்க்ல சிஸ்டம் வச்சிருக்கிறவங்க இந்த லிங்க்ல ஜஸ்ட் இந்த ஃபைல்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் எக்ஸல் ஃபைல் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த எக்ஸல் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் வந்து நம்மளால பண்ண முடியுதா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ரீட் ரேஞ்ச். இந்த ஷீட்டை நான் மேனுவலா ஓபன் பண்ணி பார்க்குறேன் இப்போ. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா
ஆர்டர்ஸ், ரிட்டர்ன்ஸ், யூசர்ஸ், ஆர்டர்ஸ் நியூ இப்படின்னு ஒரு 4 ஷீட் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ்ல இருக்கிற டேட்டா நமக்கு வேணும் அப்படின்னா, ஓகேவா, நான் ஜஸ்ட் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத எனேபிள் எடிட்டிங், நான் ஜஸ்ட் இந்த ஆர்டர்ஸ் அப்படிங்கிற இதுல இருக்கிற டேட்டா வந்து நான் சூஸ் பண்ணணும். சரி, இன்கேஸ் யாருக்கிட்டையாவது யூஐ பாத் இருக்குது, ஆனா என்கிட்ட வந்து எக்ஸல் வந்து என்னோட சிஸ்டம்ல இன்ஸ்டால்டா இல்லை, என்கிட்ட எம்எஸ் ஆஃபீஸ் கிடையாது அப்படின்னா, நான் உங்களுக்கு அனதர் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்றேன். நான் இது ரெண்டுமே மோரார்ல சிமிலரா தான் இருக்கும். அது இந்த ரீட் ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இந்த ரீட் ரேஞ்ச்ல இங்க ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்றோம். ஓகேவா, இது எங்க ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா, சரி நீங்க பாத்தீங்கன்னா ஆட் ஹெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். சம்டைம்ஸ் எக்ஸல் ஃபைலே என்ன இருக்கும்னா ஹெட்டர்ஸ் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஆட் ஹெட்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து அன்செக் பண்ணிடணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரோ டேட்டா ரோ என்ன ஆயிடும் அப்படின்னா ஹெட்டரா கன்சிடர் ஆயிக்கும். சேம் லைக் சிஎஸ்விக்கு பார்த்தோம்ல ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதே மாதிரி ஆட் ஹெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா டேபிள்ல வந்து we are going to create a new table called dt orders. ஸோ கண்ட்ரோல் கே கொடுத்துட்டு dt orders அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துறோம். இந்த ஆர்டர்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இதுல ஸ்டோர் ஆகுற மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ண போறோம். இதை க்ளோஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, again I will type excel க்ளோஸ் ஒர்க் புக் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். இந்த க்ளோஸ் ஒர்க் புக் யூஸ் பண்ணி நம்ம இங்க ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தோம் இல்லையா, WB சூப்பர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த WB சூப்பர் ஸ்டோர் அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுத்துடுறோம். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸல் ரீட் பண்றதுக்கு. ஓகேவா, ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா டேட்டா ரீட் ஆயிடும், இந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம ரைட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் புக் ஆக்டிவிட்டி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒர்க் புக் கீழே ஒரு ரைட் ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இந்த ரைட் ரேஞ்ச் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த ரைட் ரேஞ்சில் அவுட்புட் ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா, ஸோ அவுட்புட் ஃபோல்டரை சூஸ் பண்றதுக்கு இங்க ஜஸ்ட் அவுட்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஆர்டர்ஸ் டேட்டா டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் அப்படின்னு நம்ம ஃபைல் நேம் கொடுத்துறோம். ஷீட் வந்து ஷீட் 1 அப்படின்னு இருக்கட்டும். இங்க டிடி ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிடி ஆர்டர்ஸ்னு ஒரு வேரியபிள் கொடுத்தோம், ஆனால் அந்த வேரியபிள் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகலை. இட் மீன்ஸ் இதோட ஸ்கோப் வந்து கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இதோட ஸ்கோப் வந்து எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம அதை இந்த எக்ஸல் அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ஸ்கோப் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, இந்த ஸ்கோப் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸல் அப்படிங்கிற இந்த ஸ்கோப் வரைக்கும் நம்ம சூஸ் பண்றோம். இங்கே டிடி ஆர்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு எக்ஸல் ஓப்பன் ஆகுறது நமக்கு தெரியும் நம்மளோட ஸ்கிரீன்ல. இந்த எக்ஸல் ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து அவுட்புட்ல நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஆர்டர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஆர்டர்ஸ் டேட்டா அப்படிங்கிற இந்த எக்ஸல் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹெட்டர்ஸ் இல்லை பாருங்க இதுல. ஸோ ஏன் ஹெட்டர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ரைட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியில ஆட் ஹெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து செக் பண்ணாதனால ஹெட்டர்ஸ் இல்லை. இதை செக் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஹெட்டர்ஸோட வரும்.
நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வில் டேக் வந்து 5 மினிட்ஸ், நிறைய டைம் இல்லை, 5 மினிட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளார இந்த எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் எடுத்துட்டு இந்த ரீட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி அண்ட் க்ளோஸ் ஒர்க் புக் ஆக்டிவிட்டி போட்டு ரீட் பண்ணி நம்ம இந்த ரைட் ரேஞ்ச் யூஸ் பண்ணி இன்னொரு ஃபைலா நம்ம வந்து ரைட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சிஸ்டம் இருக்கவங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க, சிஸ்டம் இல்லாதவங்க இட்ஸ் ஓகே ஃபைன். வந்து அதே மாதிரி நெக்ஸ்ட் செஷன் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன் மீன்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம வந்து இமெயில் ஆட்டோமேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த இமெயில் ஆட்டோமேஷனுக்கு வந்து ஐ நீட் ஒன் வாலண்டியர், யாராவது ஒருத்தவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும். ஏன்னா இதுல வந்து ஒரு ஒன் டைம் செட்டப் வந்து நம்ம பண்ணணும். அந்த ஒன் டைம் செட்டப் வந்து என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு பண்ண முடியாது. பிகாஸ் நான் ஆல்ரெடி இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதனால என்னால பண்ண முடியாது. ஸோ யாரோ ஒருத்தவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களை கைட் பண்றேன், நீங்க என்ன கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ மற்றவங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். வந்து அதுக்கு மட்டும் யாரோ ஒருத்தவங்க வந்து ஜஸ்ட் நீங்க உங்களோட நேம் வந்து யார் வில்லிங்கா இருக்கீங்களோ ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. அந்த அந்த செஷன் வரும்போது சொல்றேன், நீங்க உங்களோட ஸ்கிரீனை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஸோ மொபைல் இல்லாம சிஸ்டம் பிசிஸ்ல லேப்டாப்ஸ்ல இருந்து கனெக்ட் பண்றவங்க வந்து அந்த டாஸ்க் வந்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் அஸ்கரடி. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ 10:11 ஆகுது, 10:20 மேக்ஸிமம் டைம் எடுத்துக்குவோம் இந்த ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்றது.
ஓகேவா? ஸோ இது ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரீட் ஆப்ரேஷன் இருக்குது இல்லையா, இந்த ரீட் ஆப்ரேஷன் வந்து இப்போ நம்ம ரீட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி ரைட் பண்றதுக்கு வந்து நம்ம ரைட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த ரீட் ரேஞ்சு நம்ம இந்த ஆக்டிவிட்டி பேனல்ல கொடுத்தோம் அப்படின்னா ஓகேவா? ஸோ 2 டைப் ஆஃப் ரீட் ரேஞ்ச் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். அப்ளிகேஷன் இன்டகிரேஷனுக்கு கீழே ஒரு ரீட் ரேஞ்ச் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சிஸ்டம் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே ஒரு ரீட் ரேஞ்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த ஆப் இன்டகிரேஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்கிற ரீட் ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இந்த ரீட் ரேஞ்ச்ல எப்பவுமே இந்த ஆக்டிவிட்டிஸ்ல எப்பவுமே வந்து என்ன வராதுன்னா, ஆப் இன்டகிரேஷன் கீழே வரதுல ஃபைல் நேம் வந்து நம்மள மென்ஷன் பண்ண சொல்லாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்ம இங்க ரீட் ரேஞ்ச் யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த ரீட் ரேஞ்ச் வந்து நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா இதுல வந்து இங்கே ஃபைல் நேம் வந்து நமக்கு கேட்கும். ஓகேவா? இங்கே ஃபைல் நேம் வந்து நமக்கு கேட்கும். இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்தது மாதிரி இன்கேஸ் என்கிட்ட எக்ஸலே இல்ல, இப்ப நம்ம கிட்ட கூட சில பேர்கிட்ட வந்து யூஐ பார்த்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம், எக்ஸல் இருக்காது, நம்ம கிட்ட லைசன்ஸ் இருக்காது. ஸோ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால நம்ம கிட்ட வந்து எக்ஸல் இல்லாம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சிஸ்டம் ஆக்டிவிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சிஸ்டம் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து டைரக்டா வந்து நம்ம ஃபைல் நேம் இங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து இதை வச்சே நம்ம பார்க்கும்போதே இந்த அப்பியரன்ஸ் வச்சே நம்ம என்ன பண்ணிட முடியும்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், இது அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் ஆக்டிவிட்டியா இல்ல இது வந்து சிஸ்டம் ஆக்டிவிட்டியா அப்படிங்கிறது. ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து எக்ஸல் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த எக்ஸல் ஸ்கோப் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை விட்டுட்டு இந்த ரீட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதையுமே இங்க வைக்கிறேன், இந்த ரீட் ரேஞ்சையும் இங்க வைக்கிறேன். இந்த செஷன் முடிஞ்சது இந்த ஃபைலும் நான் வந்து ஜி டிரைவ்ல வந்து நான் போடுறேன், கூகுள் டிரைவ்ல வந்து போடுறேன். ஸோ தட் இந்த ஃபைல் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாம்பிளுக்கு. ஓகேவா? சேம் அதே மாதிரியே நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஆர்டர்ஸ் அப்படிங்கறது கொடுத்துறோம். இங்க we are giving blank double quotes to read the entire sheet. இல்ல எனக்கு வந்து என்டையர் ஷீட் வேணாம், எனக்கு ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் மட்டும் ரீட் பண்ணா போதும் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த எக்ஸாம்பிளும் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் வந்து ஹோல் டேட்டா எனக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ்ல ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 10 ரோஸ் வந்து இருந்தா போதும், அதுவும் எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணாம், எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த 10 ரோஸ் இருக்குது இல்லையா, எக்ஸப்ட் ஹெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரோல போயிடுது. ஸோ 11 ரோஸ் நம்ம எடுத்துக்கிறோம். டில் இந்த காலம் கே வரைக்கும் வந்தா போதும் அப்படின்னா ஓகேவா, எனக்கு இந்த டீடைல் மட்டும் எனக்கு ரீட் பண்ணி எனக்கு ஒரு தனி ஷீட்ல வந்து ரைட் பண்ணணும், இல்ல தனி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா கிரியேட் பண்ணணும், நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் சிஎஸ்வி எல்லாம் இல்லாம நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலா நோட் பேட்ல ஓப்பன் பண்ற டெக்ஸ்ட் ஃபைலா நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரீட் ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இந்த ரீட் ரேஞ்ச்ல நம்ம வந்து within the double quotes we can specify the range A1 ஓகேவா கோலன் என்ன ரேஞ்ச் இப்ப நம்ம இங்க சூஸ் பண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னா K11 ஓகேவா, கே காலம் நேம் 11 K11 அப்படிங்கிறது. ஸோ நம்ம K11 அப்படின்னு நம்ம இங்க கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஓகே, டபுள் கோட்ஸ்க்கு வெளியில கொடுத்துருக்கோம் அதனால. ஸோ K11 A1 கோலன் K11 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் மட்டும்தான் இப்போ ரீட் பண்ணும். ஸோ இப்போ இதை ரீட் பண்றதோடைய அவுட்புட்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிடி சேம் நம்ம அதே வேரியபிளை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டிடி ஆர்டர்ஸ் அப்படிங்கிற சேம் டேட்டாக்கு யூஸ் பண்றோம். இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட்ல இருந்து இந்த ஆக்ஷன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இதை we will move this side, இந்த சைடு நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். இந்த ரைட் ரேஞ்சே நம்ம இங்க காப்பி பண்ணிக்கிறோம். ஓகே, டைம் சேவிங்காக நம்ம டேரக்டா காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறோம். இங்க வந்து ஆர்டர்ஸ் டேட்டா லிமிட்டட் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ லிமிட்டட் டேட்டா அதுதான் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இங்க ஷீட் 1ல டிடி ஆர்டர்ஸ்ல வர டேட்டா நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளோட அவுட்புட்ல வந்து ஒன் மோர் ஃபைல் ஆட் ஆகும். இங்க ஆர்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் டேட்டா அண்டர்ஸ்கோர் லிமிட்டட் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் ஆகும்.
ஓகேவா? இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ ஃபைல் இஸ் பீயிங் யூஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைல் ரீட் பண்ணும்போது க்ளோஸ் ஆயிருக்கணும். ஸோ நான் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு நான் கண்டினியூ எக்ஸிக்யூஷன் கொடுக்குறேன். ஸோ நான் இன்னொரு டைம் ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் ஃபோல்டர்ல ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அவுட்புட் ஃபோல்டர் வந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட புது டேட்டா டேபிள், புது எக்ஸல் ஃபைல் கிரியேட் ஆயிருக்குது. இதுல லிமிட்டட் டேட்டா தான் இங்க இருக்கும். நம்ம என்ன டேட்டா இங்க கொடுத்தோமோ அந்த லிமிட்டட் டேட்டா மட்டும் தான் இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா 10 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரீட் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நம்ம ரேஞ்சை ஸ்பெசிஃபை பண்ணோம்னா கிவன் ரேஞ்ச்ல இருக்கிற டேட்டா கொடுப்போம். இஃப் யூ டோன்ட் ஸ்பெசிஃபை எனி ரேஞ்ச், யூ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை 2 டபுள் கோட்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா என்டையர் ஷீட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் இது வந்து எடுத்துட்டு வரும் நமக்கு. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் செல்ல இருக்கிற வேல்யூ மட்டும் எனக்கு வேணும், எனக்கு கரெக்டா இப்போ வந்து A1ல இருக்கிற வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு இன்புட் வந்து இப்போ நமக்கு வந்து அசைன் பண்றாங்க. ஏதோ ஒரு அசைன்மெண்ட் வந்து நமக்கு அசைன் பண்றாங்க. ஸோ அந்த அசைன்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா செல் A1 அப்படிங்கிறதுல வந்து இந்த கீவேர்டு தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. செல் A2ல வந்து இதுதான் இருக்கணும், A3ல இதுதான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸடா கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்குதா இல்லையா நம்ம செக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டா அந்த செல் வேல்யூ வந்து நம்ம ரீட் பண்றது இருக்குதுல்ல, அந்த செல் வேல்யூ ரீட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா we are using ரீட் செல் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரீட் செல். ஸோ ரீட் செல்ல பார்த்தோம் அப்படின்னா எகைன் ரீட் செல்லும் 2 ரீட் செல் வரும். ரீட் செல் அப்படின்னு வரும். இது வந்து எக்ஸல் அப்ளிகேஷன் ஆக்டிவிட்டி, இது ஒர்க் புக் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் இந்த ஆப் இன்டகிரேஷன்ல இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஷீட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படின்னு நம்ம மாத்திக்கிறோம் இங்க. ஏன்னா ஷீட் 1ங்கிறது அங்க கிடையாது. தப்பான ஷீட் நேம் கொடுத்தா இந்த ஆக்டிவிட்டியில ஃபெயிலியர், எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இப்போ லாஸ்ட் டைம் யாராவது ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரீட் ரேஞ்சில் எரர் வந்திருந்ததுன்னா மேபி உங்களோட ஷீட் நேமை வந்து செக் பண்ணி பாருங்க. ஏதாவது தப்பான நேம் கொடுத்துருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ தட் யூஐ பார்த்தனால ரீட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரீட் செல்ல இருக்கிற வேல்யூவை கோயிங் டு ஸ்டோர் இன் ஸ்ட்ரிங் செல் வேல்யூ. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் செல் வேல்யூ அப்படின்றதுல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்ட்ரிங் செல் வேல்யூல என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் செல் வேல்யூ, இதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கேப்ஷன் கொடுத்துக்கிறோம், செல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃப்ளோவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? கோட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அவுட்புட் பேனல்ல பார்த்தோம்னா செல் வேல்யூ ரோ ஐடி அப்படின்னு வருது. நம்ம வேணா வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபைல்ல வந்து இன்புட்ஸ்ல போயிட்டு ஆர்டர்ஸ் ஷீட்ல காலம் A1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா A1 செல் A1 அப்படிங்கிறது ரோ ஐடி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரோ ஐடி அப்படிங்கிறது நமக்கு இங்க அவுட்புட் பேனல் வந்து பிரிண்ட் ஆயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செல்ல இருக்கிற ரோ வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ ஏதாவது ஃபார்முலாஸ் வந்து நான் ஜஸ்ட் இந்த ஷீட்லயே இந்த ஆர்டர்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஆர்டர்ஸ்லயே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க சும்மா ஒரு ஃபார்முலா வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஈக்குவல் டு +0 இப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி நான் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த ஃபார்முலா வேணும், இதுல இருக்க ஃபார்முலா எனக்கு வேணும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்தா ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எக்ஸல்ல. இந்த ஃபார்முலா நமக்கு வேணும் அப்படின்னா ரீட் செல்லுக்கு பதிலாக we can use ரீட் செல் ஃபார்முலா இல்லையா. செல் ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சேம். ஸோ A2ல நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம A2 அப்படிங்கிறது கொடுக்குறோம். இங்க வந்து நான் ஸ்ட்ரிங் செல் வேல்யூவே கொடுக்குறேன், சும்மா சேம் வேரியபிளே நம்ம யூஸ் பண்றேன்.
or else we can create new variable self formula. String self formula. So இங்க still value. So நம்ம VBCRLF second line print பண்றதுக்கு VBCRLF யூஸ் பண்ணலாம், or else we can use environment.newline. self formula நம்ம யூஸ் பண்ணிட்டு இங்க வந்து string self formula அப்படிங்கிற இந்த வேரியபிள் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரைட் லைன்ல 2 டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் நமக்கு வந்து அவுட்புட்டா கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இங்க கொடுத்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, இந்த ஃபார்முலா வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் வேல்யூ வந்து இந்த ஃபார்முலா பிரிண்ட் ஆயிருக்குது. இப்போ இதே நம்ம ஒரே வேல்யூவே நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னு வச்சுங்களேன், A2வே நம்ம செக் பண்ணி பார்க்கறோம்னா we can run A2 itself. ஸோ செல் வேல்யூ ஃபார்முலா ரெண்டுத்துலயுமே A2வே கொடுத்துருக்கு. ஓகே, இந்த வேல்யூ ரீட் பண்ணும்போது ஓகே இந்த வேல்யூ A2 அப்படிங்கிறத செப்பரேட்டா ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது டபுள் வேல்யூவா இருக்குது. இந்த டபுள் வேல்யூவை டைரக்டா வந்து ஸ்ட்ரிங் செல்லா வந்து கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் செல் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம்னா அவுட்புட் எரர் பார்த்தா நமக்கு தெரியும். ஸ்ட்ரிங் கன்வெர்ட்டர் கேனாட் கன்வெர்ட் ஃப்ரம் சிஸ்டம் டாட் டபுள். இதுல வருது டபுள் வேல்யூவா வருது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ண முடியலன்னு சொல்லுது. ஸோ இந்த செல் வேல்யூ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are going to change it as double. ஸோ டபுள்ங்கிற டேட்டா டைப் டைரக்டா இல்லை. ஸோ நம்ம டபுள் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் லைப்ரரிக்கு இருக்கிற டபுள் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதோட ஸ்கோப்பையும் we are changing to Excel. ஸோ இங்கே ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படிங்கிறதுல ஏன் எரர் வருதுன்னா இது டபுள் ஆயிடுச்சு இப்போ. ஸோ we have to use கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும், டாட் டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ரன் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் பேனல்ல ஸோ வேல்யூங்கிறதுல வேல்யூவா வருது, ஃபார்முலா அப்படிங்கிறதுல பேக்ரவுண்ட்ல என்ன ஃபார்முலா இருக்குதோ அந்த ஃபார்முலா வந்து நமக்கு வருது. ஓகே, ஸோ மேம் உங்களோட கொஸ்டினை நீங்க அன்மியூட் பண்ணிட்டே சொல்லுங்க மேம். இல்ல பண்றதுக்கு இல்ல பிரைவேட் சாட்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கொஸ்டின் போட்டிருந்தாங்க. என்னன்னா இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம், ரியல் டைம் அப்ளிகேஷன்ல எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் மேம். இப்ப எவாலுவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறோம் மேம். நம்ம இப்போ வந்து நம்ம செல் A1ல வந்து ரோல் நம்பர் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்றோம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா அசைன்மெண்ட்லாம் முடிச்சிடுறாங்க, அட்டாச்மெண்ட் மட்டும் தப்பான அட்டாச்மெண்ட் நம்ம கொடுத்துடுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பார்த்த உடனே அந்த ஃபைல் ஃபார்மேட்டே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ தப்பான அட்டாச்மெண்ட் இருக்குது, நம்ம மேனுவலா எவாலுவேட் பண்ணும்போது ஆஸ் அ எவாலுவேட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பர்சனுக்கு வந்து வி வில் ரிப்ளை, நீங்க வந்து தப்பான அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ப்ளீஸ் சென்ட் த ரைட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே எக்ஸசைஸை நம்ம பாட்டுக்கு வந்து ஃபீட் பண்றோம் அப்படிங்கும்போது ஸோ செல் A1 அப்படின்னா இந்த வேல்யூ தான் இருக்கணும்னு சொல்றோம், பட் ஒருத்தவங்க தப்பான அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம எவாலுவேட் பண்ணோம், அந்த செல் A1 அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரிங் அங்க இருக்குதா இல்ல எக்ஸ்பெக்டட் வேல்யூ அங்க இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா we can revert back. இல்ல கரெக்டான அட்டாச்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். we can evaluate the அசைன்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சில டாஸ்க் வந்து பண்றதுக்கு வந்து ரியல் டைம்ல இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் மேம். இப்போ அப்ளிகேஷனே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம் சில டெய்லி பேசிஸ்ல.
ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில பேங்க் இந்த மாதிரி வந்து மெயின் ஃப்ரேம்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து எஸ்ஏபி இந்த மாதிரி டூல்ஸ்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃபைல் சைஸை வச்சே என்ன பண்ணிடுவாங்கன்னா அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல இது தப்பான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ரியல் டைமா நம்ம ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து 10 MB வருது, டெய்லி 10 MB எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வருது அப்படின்னா அது வந்து எய்தர் ஒரு 8 MB போலாம் இல்ல 12 MB வரலாம். சடனா 10 MB வர ஃபைல் வந்து ஒரு நாளைக்கு 80 MB வருது அப்படின்னா தெர் இஸ் சம்திங் ஃபால்ட், அந்த அப்ளிகேஷன்ல பேக்ரவுண்ட்ல ஏதாவது எரர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் வந்து நம்ம ஒவ்வொரு ஃபைல்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் இருக்குதா, இந்த மாதிரி ஷீட்ஸ் எல்லாம் இருக்குதா. சம்டைம்ஸ் எல்லா டைமே சிஸ்டம்ல இருந்து இன்புட் வரும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் மேனுவலா இன்புட் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் மிஸ் ஆகுறது, அட்டாச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து தப்பான அட்டாச்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் இருக்குது வந்து. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே தமிழ், தேங்க்யூ தமிழ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து கெட் ஒர்க் புக் ஷீட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் புக் ஷீட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒர்க் புக் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் இன்புட்ல வந்து இத்தனை ஷீட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் மேண்டேட்ரியா, இந்த நேம்லாம் ஷீட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த நேம்ல ஷீட் இல்லை அப்படின்னா கூட அதை வந்து நம்ம ரியல் டைமோ ஒர்க் பண்ணும்போது வி வில் ரிவர்ட் பேக் டு த கன்சர்ன் பர்சன், இந்த மாதிரி இது மிஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அரே லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம் சில சில ஆக்டிவிட்டிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ற டேட்டா டைப்பே வந்து அரேவா ஐஎன்யூமரபிளா லிஸ்டா வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வந்து அதுக்காக தான் நம்ம இந்த டேட்டா டைப்ஸ் வந்து லேர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கெட் ஒர்க் புக் ஷீட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம கெட் ஒர்க் புக் ஷீட்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸல் ஃபைல் இருக்குது இல்லையா, இந்த ஃபைல்ல சூப்பர் ஸ்டோர் அப்படிங்கிற ஃபைல்ல என்னெல்லாம் ஷீட் இருக்குதோ அந்த ஷீட்ஸ் எல்லாம் இது ரிட்டர்ன் பண்ணும். என்னவா ரிட்டர்ன் பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் என்ன பண்றேன் இங்க அப்படின்னா லிஸ்ட் ஷீட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் லூப்ல ஃபார் ஈச்ல இங்க ஃபார் ஈச்ல வந்து ஃபர்ஸ்ட் திங் இம்பார்ட்டன்ட், ஃபார் ஈச் அண்ட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த டைப் ஆர்குமெண்ட்டை சேஞ்ச் பண்றதுதான். ஸோ இந்த டைப் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ தட் வி ஆர் யூசிங் ஸ்ட்ரிங். இங்க நம்மளோட கலெக்ஷன் நேம். ஓகேவா, ரைட் லைன் இங்க இந்த பாடி அப்படிங்கிற இந்த சீக்வன்ஸ் நமக்கு வேணாம், ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை டெலீட் பண்ணிடுறேன். நான் டெலீட் பண்ணிட்டு ரைட் லைன் மட்டும் நான் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஃபார் ஈச்ல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இண்டெக்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். என்னன்னா அதோடைய ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். 0 1 2 அப்படிங்கிற இண்டெக்ஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நான் இங்க வந்து ஜஸ்ட் ஐடிஎக்ஸ் அப்படின்னு இண்டெக்ஸ் நான் கிரியேட் பண்றேன். இங்க ஷீட் ஓகேவா இண்டெக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, பிராக்கெட்ல இண்டெக்ஸ் பிளஸ் 1 டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். நான் ஏன் இண்டெக்ஸ் பிளஸ் 1 கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஷீட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் ஷீட் பிரிண்ட் ஆகும்போது ஷீட் 0 அப்படின்னு வரும். ஷீட் 0 இந்த நேம் அப்படின்னு வரும். ஸோ அந்த 0ங்கிறதுக்கு பதிலாக 1 அப்படின்னு கொடுக்குறேன் நான். ஸோ ஷீட் 1 அப்படிங்கிறது வெரி சிம்பிள் சின்டாக்ஸ். வந்து ஷீட் அப்படிங்கிறது ஹார்ட் கோடட் வேல்யூ, ஸோ டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறோம். ஐடிஎக்ஸ்ங்கிறது இந்த ஃபார் ஈச் ஜென்ரேட் பண்றது. ஸோ ஐடிஎக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்ட் ஷீட் நம்பர் நமக்கு கிடைக்கும். எகைன் கன்கார்டினேஷன் இந்த ஹைஃபன் அப்படிங்கிறது தென் ஷீட் நேம். ஓகேவா, இதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா
ஓகேவா? இங்க பார்த்தோம்னா ஷீட் 1 ஆர்டர், ஓகே, ஷீட் 4 ஆர்டர்ஸ் 2, ஷீட் 2 ரிட்டர்ன்ஸ், ஷீட் 3 வந்து யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. தென் இதுல கெட் ஒர்க் புக் ஷீட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 0 இண்டெக்ஸ்ல என்ன ஷீட் நேம் இருக்குது. இப்போ சம்டைம்ஸ் இப்போ எப்படி வந்து எக்ஸல் செல்குள்ளார ஒரு வேல்யூவை எவாலுவேட் பண்றோமோ அந்த மாதிரி எக்ஸல் ஃபைலுக்குள்ளார ஃபர்ஸ்ட் ஷீட்டோட நேம் இந்த நேம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரூல் ஏதாவது இருக்குது, இல்லை செகண்ட் ஷீட்டோட நேம் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரூல் ஏதாவது இருக்குதுன்னா we can use get workbook sheet. ஸோ அந்த ஃபைலில் எந்த இண்டெக்ஸ்ன்னு கேட்கும், 0 இண்டெக்ஸ்ன்னு கொடுத்தா 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற ஷீட்டோட நேம் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்றோம்னு வச்சுங்களேன். இப்போ கெட் செல் கலர், ஒரு செல்ல இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் நம்ம வந்து ரீட் பண்ணணும், இல்லை செட் ரேஞ்ச் கலர், ஒரு ரேஞ்சில் வந்து கலர் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து செட் ரேஞ்ச் கலர் அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்றேன். இந்த செட் ரேஞ்ச் கலர் அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிட்டு இங்க கலர் அப்படின்னு கேக்குது இல்லையா, இங்க கலர் டாட் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து கிடைக்கும். நான் இப்ப ஜஸ்ட் வந்து எல்லோ அப்படின்னு கொடுக்குறேன், இல்லை எல்லோ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நான் இங்க வந்து என்ன பண்ணணும்னா A1 ரேஞ்ச் வந்து A1 to A1 B1 C1 D1 E1 வரைக்கும் நான் கொடுக்குறேன். ஒரு 5 செல்லோட ஃபர்ஸ்ட் ரோல ஒரு 5 செல்லோட கலர்ஸ் மட்டும் ஐ வாண்ட் டு சேஞ்ச். ஸோ இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகும். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா we have to use சேவ். ஏன்னா சேவ் பண்ணாம நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து இதுல ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ சேவ் ஒர்க் புக் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த சேவ் வந்து செட் ரேஞ்ச் கலருக்கு அப்புறம் சேவ் ஒர்க் புக். இதுல எந்த ப்ராப்பர்ட்டிஸும் கிடையாது, ஜஸ்ட் இந்த கரண்ட் ஒர்க் புக் வந்து சேவ் பண்றது. நம்ம இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஓகே, நான் இங்க ஷீட் நேம் தப்பா கொடுத்துருக்கேன். ஷீட் 1ங்கிற ஷீட் நேம் இல்லை, அதனால இந்த எரர் வந்திருக்குது. ஸோ ஆர்டர்ஸ் அப்படின்னு கரெக்டான ஷீட் நேம் மாத்திக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல்ல இன்புட் ஃபோல்டர்ல இந்த 5 செல்ஸோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆக்ஷன்ஸ் என்ன, ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பேசிக் ஆக்டிவிட்டி, ஜெனரல் ஆக்டிவிட்டிஸ், பேசிக் ரீட் அண்ட் ரைட் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா? அண்ட் தென் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா டேபிள் ப்ராசஸ் பண்றது. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அட்வான்ஸ். உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதுல இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஓகேவா? இவ்வளவுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸல்ல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ். ஸோ டேட்டா டேபிள்ல இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. டேட்டா டேபிள்ல வந்து நம்ம எப்படி ஃபில்டர் பண்றது, காலம்ஸ் ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் நம்ம நாளைக்கு செஷன்ல வந்து பார்க்கலாம், இந்த டேட்டா டேபிள்ஸ் ஆக்டிவிட்டிஸை. நவ் வி வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் செஷன், செக்ஷன் 7. ஸோ செஷன் 7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் பிடிஎஃப் ஆட்டோமேஷன். பிடிஎஃப் பொறுத்தளவுக்கு 2 ஆக்டிவிட்டி தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வந்து இமெயில் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டு இமெயில் எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் பண்றது, இமெயில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் அலாங் வித் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து நம்ம நாளைக்கு செஷன்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இமெயில் கான்ஃபிகரேஷனுக்கு வந்து அஸ்கரலி உங்களோட சிஸ்டம் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு எனி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க ஜிமெயில் தான் ஓப்பன் பண்ணுங்கிறது இல்லை, நீங்க google.co.in கூகுள் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணா கூட ஓகே.
உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அஸ்கர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட பேசுங்க, உங்களுக்கு பேசுற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா. உங்களோட கூகுள் மீட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஷேர் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஓகேவா, கூகுள் மீட்டுக்கு போனீங்க அப்படின்னா இங்க கீழே வந்து யுவர் பிரசன்டிங் பதிலா ஷேர் யுவர் ஸ்கிரீன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்க அதுல வந்து ஷேர் பண்ணுங்க. அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அவங்க லைனுக்கு வர வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்ட் ஆப்ஷன் தான் என்னால் உங்களுக்கு காமிக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, ஸோ நான் என்னுடைய கூகுள் பேஜுக்கு வந்து நான் வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து யூஐ பார்த்து இந்த மாதிரி வேற ஆப்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஜிமெயில் ஆக்சஸ் பண்ண போறோம் இல்லையா. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கூகுளுடைய நாட் ஓன்லி கூகுள், நிறைய அப்ளிகேஷன் இந்த மாதிரி இருக்குது. ஆப் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த ஆப் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எப்படி ஜென்ரேட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா உங்களுடைய மெயில்ல நீங்க ஏதாவது இமேஜஸ் வச்சிருந்தீங்கன்னா இங்க இமேஜஸ் இருக்கும், ஆர்எல்ஸ் உங்களுடைய லெட்டர்ஸ் நேமோட லெட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு ஓகே மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கறத கொடுங்க. மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸ்கிரீன் விசிபிளா இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ தட் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா எக்ஸாக்ட் ஆப்ஷன் என்னோட இதில் காமிக்க முடியாது, நான் ஆல்ரெடி இதை எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ணிருக்கா? ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுடைய இந்த கூகுள் ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. google.co.inல உங்களுடைய நேம் ஆர் இமேஜ்ல கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இல்ல டைரக்டா யூ கேன் டைப் myaccount.google.com. ஓகேவா, இந்த லிங்கையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா, இந்த பேஜ்ல செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். எஸ் சார். ஓகே, இந்த செக்யூரிட்டி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற டேப்ல சைனிங் இன் டு கூகுள் அப்படிங்கிறதுக்கு கீழே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மோஸ்ட்லி வந்து நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து பை டிஃபால்ட் ஆஃப் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே இதை கிளிக் பண்ணீங்கன்னா எகைன் பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும் இந்த ஆப்ஷனுக்குள்ளார மறுபடியும் போட்டு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. ஸோ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் டர்ன் ஆன் அப்படின்னு கொடுங்க. ஸோ என்னோடதுல ஆல்ரெடி ஆன் ஆயிருக்கிறதுனால டர்ன் ஆஃப் கேட்குது. ஸோ டர்ன் ஆன் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டர்ன் ஆன் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்கிரீன் வரும் அப்படிங்கிறத என்னால் எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்ல முடியல. ஸோ ஜென்ரல் பேசிக் இங்கிலீஷ் தான் இல்லையா. ஸோ நம்ம வந்து டர்ன் ஆன் கொடுத்துட்டு என்ன ஸ்டெப் வருதோ அதை அப்படியே ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. இல்ல வேற யாராவது நீங்க உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். டர்ன் ஆன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வருதுங்கிறத உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நீங்க காமிச்சாலும் ஓகே தான்.
ஓகேவா? இல்ல நானே டர்ன் ஆஃப் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப் அப்படின்னு இருக்குது டிஃபால்ட்டா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கெட் ஸ்டார்டட்னு இருக்குது. ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா எகெயின் பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டோம். ஓகேவா? யூஸ் ஃபோன் ஆஸ் அ செகண்ட் சைன் இன் ஸ்டெப். சி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இன்கேஸ் நம்ம ஏதாவது நியூ டிவைசஸ் இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷன் நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால லாகின் பண்ண முடியும். ஸோ அதான் 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது. ஈவன் தோ நம்மளோட பாஸ்வேர்டை வேற யாராவது யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அஸ்கர் அலி வந்து ஷேர் பண்றாங்க இப்போ. ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப்ல இருக்குது இல்லையா? 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது கொடுங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. ஓகேவா? மொபைல் கோடு வந்தது, அந்த கோடை என்டர் பண்ணிட்டாங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆயிடுச்சு உங்களோடதுல. மேல வந்து டைட்டில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற பக்கத்துல ஒரு ஏரோ இருக்குது இல்லையா? பேக் ஏரோ, அந்த ஏரோ கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆப் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குதா? இந்த ஆப் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இல்ல இதுல அதர்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாவே போங்க, மற்றவங்களும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆப் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்காரு. ஆப் பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு அதர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம் நம்ம. ஓகேங்களா? அதர்ஸ்ன்னு கொடுத்தா நம்மளோட கஸ்டமைஸ்டு நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் யூஐ பாத் அப்படின்றது இங்க யூஐ பாத் தான் டைப் பண்ணுங்கிறது இல்லைங்க. நீங்க சும்மா வந்து ஏதோ சும்மா XYZ கூட நீங்க கொடுத்துக்கலாம். பட் மீனிங்ஃபுல் நேம் வந்து மேக் சென்ஸ், அதனால நம்ம யூஐ பாத்துன்னு கொடுத்துக்கிறோம். ஜென்ரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஜென்ரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 16 டிஜிட் கோடு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? இந்த கோடை வந்து காப்பி பண்ணி எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கோடை வந்து நம்ம மறுபடியும் விசிபிள் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ ஒன் டைம் தான் இந்த கோடு வரும். இந்த கோடை காப்பி பண்ணி நோட் பேட் அந்த மாதிரி எதுலையாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இங்க டன் அப்படிங்கறது கொடுத்துருங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். வித் மொபைல் நம்பர் நம்ம கொடுத்து எனேபிள் பண்ணணும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல போயிட்டு அதர்ஸ் அப்படின்றத கொடுத்து ஒரு நேம், அந்த ஆப் பாஸ்வேர்டுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு நம்ம டன் டன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்களேன். இந்த டன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆப் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆயிடுச்சு நமக்கு. ஓகேவா? இந்த யூஐ பாத் அப்படிங்கிற அந்த நேம்க்கு நேராக கர்சர் மூவ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்கேஸ் இந்த ஆப் பாஸ்வேர்ட் நமக்கு வேணாம் அப்படின்னா we can delete it. லாஸ்ட் ஆப்ஷன் delete இருக்குதுல, delete பண்ணிடாதீங்க. வேணாம் அப்படின்னா நம்ம delete பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நம்ம ஜிமெயில் லாகின் பண்றதுக்கு நம்மளோட ஜிமெயில் யூசர் நேமும் நம்மளோட டிஃபால்ட் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்போம் இல்லையா? நம்ம யூஐ பாத்ல இருந்து ஜிமெயில் ஆக்சஸ் பண்றதுக்கு இனிமே ஜிமெயிலையும் இப்ப இவர் வந்து ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணல, ஆப் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு 16 டிஜிட் கோடு, அந்த கோடையும் தான் நம்ம வந்து இனிமே யூஸ் பண்ணுவோம். இது ஒன்லி ஃபார் யூஐ பாத்ல ஆட்டோமேட் பண்றதுக்கு. ஓகேவா? பட் உங்களோட நார்மல் லாகின்லாம் உங்களோட நார்மல் பாஸ்வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஒரு மெயில் வந்து ஆட்டோமேட் பண்றதுக்கு. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் இருக்குது இல்லையா, இந்த ஏ அப்படிங்கிற அந்த சிம்பிளுக்கு பக்கத்துல டாட்ஸ் இருக்குது பாருங்க, மெனு. அந்த மெனுல போயிட்டு ஜிமெயில் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஜிமெயில். ஓகேவா? எகைன் உங்களோட ஆப் பாஸ்வேர்டு அந்த டேபுக்கு வாங்கல, செகண்ட் டேபுக்கு வாங்கல. இதுல அந்த ஆப் பாஸ்வேர்டுக்கு மேல ஒரு முன்னாடி ஒரு பேக் கேரோ இருக்குதுல, அது கிளிக் பண்ணுங்க, ப்ரீவியஸ் பேஜ் வர்றதுக்கு. ஓகே, ஸோ இந்த செக்யூரிட்டிலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்கலாம் கீழே, செக்யூரிட்டி டேப்லயே. ஸோ பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆப் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அலோவ் ஆக்சஸ் டு லெஸ் செக்யூர் ஆப் அப்படின்னு ஒன்று வரும். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க. லெஸ் செக்யூர் ஆப் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும். லெஸ் செக்யூர் ஆப் ஆக்சஸ், ரீசன்ட் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே ரீசன்ட் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அதுக்கு கீழே வாங்கல. உங்களோட ஸ்கிரீன்ல ரீசன்ட் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டிஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே, யுவர் டிவைசஸ்க்கு கீழே ஓகே ஓகே இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காமிக்கல. ஓகே ஃபைன். ஸோ இந்த ஸ்டெப் நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் தென் லாஸ்ட் டேப் வாங்கல, ஜிமெயில் ஓப்பன் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த டேப் வாங்க. ஸோ இந்த டேப்ல நம்ம ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா we can automate our emails. ஸோ இதுல எகைன் வந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்களேன், செட்டிங்ஸ் பட்டன். ஒரு வீல் சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்க, இல்ல எக்ஸாக்ட்லி அதேதான். இப்போ போனீங்களா அந்த ஐகான், அந்த கொஸ்டின் மார்க் பக்கத்துல இருக்க ஐகான், ஜஸ்ட் 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? see all settings அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. see all settings. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா மேல ஃபார்வர்டிங் அண்ட் பாப் ஸ்லாஷ் IMAP அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஃபார்வர்டிங்
அண்ட் pop/IMIP அப்படிங்கிறது. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பாப் டவுன்லோடுக்கு எகென்ஸ்டா எனேபிள் பாப் ஃபார் ஆல் மெயில்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எனேபிள் பாப் ஃபார் ஆல் மெயில்ஸ். கீழே அதே மாதிரி பாத்தீங்கன்னா IMIP ஆக்சஸ்னு ஒரு போர்ஷன் இருக்கு பாருங்க. அதுல எனேபிள் IMIP சேவ் சேஞ்சஸ், அவ்வளவுதான், வேற எதுவுமே நம்ம பண்ண வேணாம். எனேபிள் பாப் ஃபார் ஆல் மெயில், எனேபிள் IMIP, இந்த ரெண்டையும் எனேபிள் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நவ் வி ஆர் ரெடி டு ஆட்டோமேட் இமெயில்ஸ் இல்லையா? ஸோ இதே மாதிரி இமெயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வர்லையும், லைக் இப்போ நம்ம யாகு மெயில் எடுத்துக்கிட்டாலும், ரெடிஃப் நம்ம எடுத்துக்கிட்டாலும், இல்லை வேற எந்த அவுட்லுக் அந்த மாதிரி நம்ம ஹாட் மெயில் எதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்வேர்டிங் pop/IMIP அப்படிங்கிற ஆப்ஷன் கண்டிப்பா செட்டிங்ஸ்ல இருக்கும். இந்த செட்டிங்ஸ்ல வந்து எனேபிள் பாப், எனேபிள் IMIP அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். ஒன்லி கூகுள் ஹேஸ் இந்த செகண்டரி பாஸ்வேர்டு, ஆப் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கூகுள் மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாமே நார்மல் யூசர் நேம் பாஸ்வேர்டு, நம்ம எப்படி ப்ரௌசர்ல லாகின் பண்றோமோ அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தே நம்ம அந்த மெயில்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ மெயில் ஆட்டோமேஷன், PDF, டேட்டா டேபிளோடைய ரிமைனிங் அண்ட் எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து இதுல யூஸ் பண்றோம், ட்ரை கேட்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல, அது எப்படி நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம நாளைக்கு செஷன்ல வந்து நம்ம பார்க்கலாம். Thank you, Kamal. Thank you, ma'am. Thanks, everyone. Thank you, Kamal.